بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலை மூலம் விளக்கம் அளித்து வருகிறோம். இன்றைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு கேள்விக்கு செல்லலாம். நம்ம ஆரம்பத்தில் சென்னையில் தான் இந்த பரீட்சை நடக்கும் என்று அறிவித்ததுனால அதிகமான பேர் அதுக்கு ஆர்வம் காட்டல, அதுக்கு தயாராகலை. இப்போ நம்ம சென்ற 2 வாரங்களுக்கு முன்னாடி அறிவிக்கும் பொழுது உங்கள் பகுதியிலேயே இந்த பரீட்சை சென்று வைக்கப்படும் அப்படின்னு சொன்ன பிறகு நிறைய சகோதரர்கள் தொடர்பு கொண்டு, எங்கள் பகுதியில் இது இருக்குதுன்னு தெரிஞ்சால் நாங்களும் போய் சேர்ந்துருப்போமே, நீங்கள் சென்னைக்கு தான் வர வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகலை, அதனால் நாங்களும் கலந்து கொள்வதற்கு ஏற்றவாறு, ஏன்னா ஒரு 700 கேள்விக்கிட்ட இருக்கிறது, அனைத்தையும் நாங்கள் உள்வாங்கி கொள்வதற்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், இந்த பரீட்சையை கொஞ்சம் தள்ளி வச்சிங்க என்று சொன்னால் நாங்கள் நிறைய பேர் கலந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்று பல பகுதிகளில் உள்ள சகோதரர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை நம்மளும் பரிசீலனை பண்ண வகையில் இது நல்ல ஒரு கோரிக்கையாக தான் இருக்கிறது. அதிகமான மக்கள் அதில் பங்கெடுத்துக் கொள்வார்கள் என்று இருக்குமேயானால் இந்த ஜனவரியில் வைத்திருக்கின்ற அந்த பரீட்சையை கொஞ்சம் தள்ளி வைப்போம், அவங்களும் தயாராகட்டும் அப்படிங்கிற வகையில் ஆலோசனை செய்து, இந்த பள்ளிக்கூட விடுமுறைகள்லாம் இருந்து பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பணும், அந்த மாதிரி டென்ஷன்லாம் இல்லாமல் இருப்பாங்கள்ல பெற்றோர்கள், அந்த மாதிரி ஒரு காலத்தில் வைத்தால் நல்லா இருக்கும் என்று கருத்தில் கொண்டு மே மாதம் 10ஆம் தேதி பரீட்சை தள்ளி வச்சுருக்கிறோம். மே மாதம் 10ஆம் தேதி எதுக்கு தள்ளி வைக்கிறோம் என்று கேட்டால், உங்கள் பகுதியிலேயே பரீட்சை வைக்கிறோம்னு சொன்ன உடனே நிறைய பேர் பங்கெடுக்க ஆர்வம் காட்டுறாங்க. ஆனால் அவர்கள் அத்தனை கேள்விகளையும் பார்ப்பதற்கு போதுமான டைம் இல்லை, நாங்கள் அதுக்கு ப்ரிப்பரேஷனாக இதுவரைக்கும் நாங்கள் ஆகலை அப்படின்னு கேட்டுக்கொண்ட காரணத்தினால மே மாதம் 10ஆம் தேதி என்று அதை வைக்கிறோம். அதுபோக இந்த பரிசு வழங்குறோம் இல்லையா, அதையும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ஸ்பான்சர் வாங்கி அதை அதிகப்படுத்துவதற்கான ஒரு யோசனையும் இருக்கிறது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த ஸ்பான்சர் கிடைத்த பிறகு அதை உங்களுக்கு அறிவிப்போம். அதுபோக அந்த 2023-24 பிளேலிஸ்ட்டில் மார்க்க சம்பந்தப்பட்ட கேள்விக்கு தான் நம்ம பரீட்சைன்னு வச்சுருக்கிறோம். மார்க்க சம்பந்தம் இல்லாத உலக அரசியல் மற்ற கேள்விகள்லாம் அதில் கலந்து கிடக்குது என்று பல சகோதரர்கள் சுட்டிக்காட்டிய அடிப்படையில் அந்த பிளேலிஸ்ட்டையும் நம்ம கவனமாக பரிசீலனை செஞ்சு அந்த மாதிரி கேள்விகளை ரிமூவ் பண்ணிட்டோம். வெறுமனே இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த பரீட்சை எழுதக்கூடிய நேரத்தில் இது நீங்கள் புரிந்து விளங்கி இருக்கிறீங்களா என்பது தான் இதனுடைய அடிப்படை. அனைத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறீங்களா என்பது அடிப்படை கிடையாது. உங்கள்ட்ட ஒருத்தர் கேட்டாங்கன்னு சொன்னால் தேடி எடுத்தாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா, அந்தளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா என்பது தான் இதனுடைய அடிப்படைங்கிறதுனால நீங்கள் நோட்ஸ் எழுதி வைத்துக்கொள்ளலாம். கேள்வி கேட்கும் பொழுது அந்த நோட்ஸிலிருந்து கூட நீங்கள் என்ன செய்யலாம், பதில் அதுக்கு அனுமதிப்போம்னு சொல்லியிருந்தோம். அப்போ நாங்கள் ஃபோன்லேருந்து குறிப்பு வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டாங்க. இதில் ஒன்றா வச்சுக்கிடலாம். என்ன பிரச்சனைன்னு கேட்டால், உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டார்கள்னு சொன்னால் அந்த கேள்விக்கு இதுதான் விடை என்று உங்கள்கிட்ட இருக்கிற ரெஃபரன்ஸுகளை தேடி பார்த்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு தயாராகிட்டாலே போதும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் செல்ஃபோனை பயன்படுத்திக்கிடலாம். அதே மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து நோட்டு மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கிடலாம். கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதிலேருந்து பார்த்து கூட நீங்கள் எழுதலாம். கேள்விகள் பல வகையான கேள்விகளாக இருக்கும். ஆப்ஷன் கொடுக்குற கேள்வி இருக்கும், நீங்களே பதில் எழுதுகிற மாதிரி கேள்வி இருக்கும், சர்ச்சைக்குரிய கேள்வி இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கவனிக்காமல் எல்லாத்தையுமே நீங்கள் பரீட்சையில் தேர்வதற்கு என்னென்ன கேள்வி வரும்னு அறிந்து கொண்டீர்கள்னா நீங்கள் முழு மார்க் அறிவு பெற முடியாது. எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுக்கிறணும். நீங்கள் அறிந்ததில் கொஞ்சம் தான் வரும் கேள்வி கொஞ்சம் வந்தாலும் நீங்கள் நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டீர்கள் இல்லையா, அந்த ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த அறிவிப்பின் மூலமாக தேதியை மாற்றியிருக்கிறோம். இந்த பரீட்சையில் நீங்கள் எந்த சாதனத்தை வேண்டாலும் நீங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது.
அந்த எந்த இடத்துல உங்களுக்கு பரீட்சை ஹால் வைக்கப்படும் என்பது நெருக்கத்திலாம் சொல்லுவோம். எத்தனை பேர் வர்றாங்க, எந்த ஊருக்காரங்க அதிகமாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்டர் அமைக்கணும். உங்கள் பகுதியில் வைக்கப்படும், அது எந்த ஊரில் வைத்தால் சரியாக இருக்கும் என்பது உங்களுக்கு நெருக்கத்தில் என்ன செய்வோம், அதை தெரிவிப்போம். இதுதான் அறிவிக்க வேண்டிய ஒரு அறிவிப்பு. அடுத்ததாக முதலாவது கேள்வி, இது வரிசைப்படி எடுத்த கேள்வி கிடையாது, இது புதுசாக கேட்ட கேள்வி தான். முக்கியத்துவம் கருதி அதை முதல் கேள்வியை எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்னு கேட்டால், ஒரு முகநூல் இதுலாம் ஒரு செய்தி யூடியூப்லாம் பரவி கொண்டிருக்கிறது. என்ன பரவி கொண்டிருக்கிறன்னு சொன்னால், முகமது நபி அவர்கள் இந்தியா மீது ஒரு போர் நடத்துவார்கள், அவர்கள் சிறந்த கூட்டமாக இருப்பார்கள் அப்படின்ட்டு முகமது நபி அவர்கள் சொல்லி இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இவங்க முஸ்லீம்கள் இந்தியா மேலே படையெடுத்து வந்தாங்க, அடிக்கடி படையெடுத்து வந்தாங்க. இவங்க நோக்கமே இந்தியாவில் போர் செய்கிறது தான் நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு யூடியூபர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதை ஒரு விளக்கமாக போட்டிருக்கார், மறுப்பாக போட்டிருக்கிறார். அவரை சொல்லி குத்தமில்லை. ஏன்னு கேட்டால், அவர் எதில் இருந்ததை போடுறாருன்னு கேட்டால், ஏதோ ஒரு மதரசாவுடைய ஆசிரியர் ஒரு மௌலவி என்ன இந்த ஹதீஸை பேசியிருக்கிறார். இந்தியாவில் போர் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும், அவங்க அல்லாஹ்வுடைய உதவி பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம இந்தியாவில் ஜிஹாது பண்ணணும்னு சில கிறுக்கணும் மண்டமுத்தி போனவங்க இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி மண்டமுத்தின சில ஆலிம்சாக்கள் சொன்னதை வைத்து தான் அவர் பேசுகிறார். அப்போ நம்ம இதுக்கு உரிய ஆன்சர் பண்ணணும். சும்மா திட்டுறது ஆன்சர் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள் என்று இருந்தால், சொன்னது நெசந்தானா அல்ல சொன்னதுக்கு அர்த்தம் இதுதானா, இந்த விஷயங்களை நம்ம விளக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அதனால் அது சம்பந்தமாக அந்த யூடியூபர் என்ன சொல்கிறார் என்பதை முதல் கேட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். உஸ்தாத் பீர் முகமது சித்திகி அப்படிங்கக்கூடிய கம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதரசா, பெண்கள் மதரசா. அந்த மதரசாவுக்குள்ள பிரின்சிபலாக இருக்கக்கூடியவர் தான் இந்த உஸ்தாத் முகமது சித்திகி, பீர் முகமது சித்திகிங்கக்கூடியவர். அவர் ஒரு வலைத்தளத்தில் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுறார். ஹதீஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, முகமது நபி அவர்கள், அவர்கள் மனைவிகள், அவங்க கூட இருக்கக்கூடிய ஜெனரல்ஸ், இவங்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் எல்லாம் பதிவிட்டிருப்பாங்க. நமக்கு குர்ஆன்ல சில விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்காச்சுன்னா அந்த ஹதீஸ்ல இருந்து அதுக்கு தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் அந்த மதத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை. அப்ப இது எப்படி குர்ஆனுக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அதே முக்கியத்துவம் இந்த ஹதீஸுக்கும் உண்டு. இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் 2 பேரை நரக நெருப்பிலிருந்து காப்பான். யாரை காப்பான்? இந்தியாவை எவன் படையெடுத்து வெற்றி கொள்கிறானோ அவனை காப்பான். இந்த நாட்டுக்கு மேல இவ்வளவு ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்கக்கூடிய படையெடுப்புகளுக்கெல்லாம் ஆதாரம் இந்த ஹதீஸ் தான். ஏன் இவ்வளவு வருஷமா படையெடுத்துக்கிட்டு வரேன்? ஒவ்வொரு நாட்டில் போனா 100 வருஷம் படையெடுப்பான். ஆனா இந்த நாட்டுக்கு எதிராக மட்டும் ஏன் அலையலையாக படையெடுத்து வர்றாங்கன்னா, இது இந்த அடிப்படை மத நம்பிக்கையில் வரக்கூடிய படையெடுப்பு. இந்த நாட்டை பிரிக்கக்கூடிய நேரத்தில் ஜின்னா பயன்படுத்தினது இதே ஹதீஸ். இந்த நாட்டில் திப்பு சுல்தான் படையெடுக்கக்கூடிய நேரத்தில் அவன் பயன்படுத்தினது இதே ஹதீஸ். இதே ஹதீஸை தான் முகலாய மன்னர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப காலங்காலமாக சில மத வாசகங்கள் இந்த மாதிரியான பயங்கரவாத செயலுக்கும் இந்திய எதிர்ப்பு செயலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த விஷயத்தை தான் நான் மேற்கோள் காட்டி சொன்னேன். இந்த பாருங்க, இந்த ஹதீஸை இவரும் மேற்கோள் காட்டுறாரு. ஏற்கனவே இந்த ஹதீஸ் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்கு. மறுபடியும் இதை நம்ம இந்த நாட்டில் வளர விட்டோம்னா நம்ம நாட்டோட பாதுகாப்பு என்ன ஆகும்? இந்த கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். இந்த கேள்வியை முன்வைத்தது தவறு. நீ இங்க ஹதீஸை எப்படி கோட் பண்ணலாம்? நான் ஹதீஸை கோட் பண்ணல. முஸ்தாத் பீர் முகமது கோட் பண்ண ஹதீஸை தான் நாம் திருப்பி மேற்கோள் காட்டுறோம். ரெண்டாவது, அப்படியே நான் ஹதீஸை கோட் பண்ண என்ன தப்பு இருக்கிறது தானே நான் சொல்றேன். இல்லாத பிரச்சனையை வைத்தே சனாதனம் ஒழிக்க வேண்டும் நீங்க பேசுறீங்க. சனாதனம்னா என்னன்னு சொல்றானே, இன்னைக்கு ஒரு உரிமையில அதுக்கு விளக்கம் சொல்ல எனக்கு. ஆனா இருக்கிறத சொன்னா தப்பு, இல்லாததை சொல்லியாச்சுன்னா ரைட் ராயெல்லாம் நீங்க துணை முதல்வராக கூட இந்த மாநிலத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டோட நிலைமை எப்படி இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, நான் கிலாஃபத் ஆட்சியை மீண்டும் இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறார். இந்த கிலாஃபத் ஆட்சிங்க கூடியதை உலகத்தில் இருக்கக்கூடிய அரேபியர்கள் உட்பட முஸ்லிம்கள் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து முதல் உலக யுத்தத்தோட முடிவுக்கு கொண்டு வந்தது. ஏன்னா உலகம் முழுவதும் இது மத பிரச்சனையை ஏற்படுத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு கிலாஃபத்துக்கு குடைக்கு கீழே அவங்க அந்த கிலாஃபத்து சட்டத்துக்கு கீழே வரணும் அப்படின்னு சொன்னா, டாக்டர் அம்பேத்கர் எழுதின சட்டம் இந்த நாட்டில் இனிமே இருக்க முடியாது. இந்த கிலாஃபத் ஆட்சி வந்தா அப்ப இந்த நாட்டின் சட்டம் தூர எறியப்பட வேண்டும்னு சொல்றாங்க. அப்ப இப்படி எல்லாம் ஒருத்தம் பேசியிருக்கான்னு நம்ம மேற்கோள் காட்டினா நம்ம மேல கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாடு, இந்த நாட்டின் காவல்துறை இந்த நாட்டின் சட்டங்களையும் இந்த நாட்டையும் பாதுகாப்பதை முக்கியமாக வச்சிருக்கா, இல்லைன்னா இதுக்கு விரோதமானவர்களை பாதுகாப்பதை தான் அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறார்களாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. காவல்துறை அப்போ இந்த விஷயத்திற்கான பதிலை ஒவ்வொரு முஸ்லீம் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? என்னடா இதை பார்க்கும் பொழுது என்ன வருதுன்னு கேட்டால், என்னடா இவ்வளோ இஸ்லாமியர்கள் இந்தியாவு மீது படையெடுக்க சொல்கிறாங்க, இந்தியாவில் இருந்துக்கிட்டே இந்தியாவுக்கு எதிராக யுத்தம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு பரப்பக்கூடிய நேரத்தில் நம்ம இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரியவர்களாக ஆவது மட்டும் இல்லாமல் இஸ்லாம் என்பது இந்தியாவுக்கு எதிரானதுங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தையும் இந்த ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வச்சு ஏற்படுத்த முடியும்.
இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகள் இருக்கு இல்லையா, அந்த ஹதீஸுகள் வந்து ஆத்தன்டிக்கான ஹதீஸ் ஒன்றுமே கிடையாது. ஹதீஸுகள் 2 வகை இருக்கிறது. குர்ஆன் என்பதே ஒட்டுமொத்த சமுதாயமும் இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஒட்டுமொத்த சமுதாயமும் நமக்கு வந்து சொல்லிட்டு போனவை தான் குர்ஆன் என்பது. ஹதீஸ் என்பது என்னன்னு கேட்டால், ஏதோ ஒருத்தர் 2 பேர் நபி சொன்னதாக அறிவிப்பார், அவர் சொன்னதாக இன்னும் ஒருத்தர் அறிவிப்பார், அவர் சொன்னதாக இன்னொருத்தர் அறிவிப்பார். இப்படி ஓரிருவர் அறிவிக்கிற செய்திகளுக்கு பேர் தான் ஹதீஸ் என்பது. இந்த ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அந்த ஓரிருவரும் சொல்லக்கூடிய சரியாக இருந்தாலும் சில இடங்களில் நபிகள்கிட்ட கேட்டதாக சொல்லக்கூடிய அவர் பிழை விடுவார், அல்ல அவர்கிட்ட கேட்டு சொன்னதாக ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல அவர் பிழை விடுவார், அல்ல அவர்கிட்ட கேட்டதாக சொல்லக்கூடியவர் அப்படி பிழை விடுவார். இப்படி தவறுகளாக சேர்த்து சொல்லக்கூடிய இல்லாததை சேர்த்து சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க, தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க இருப்பாங்க. என்ற ஒரு வகையில் ஹதீஸுகளில் ஏற்கத்தக்கது ஏற்கத்தகாதது என்று நம்ம ஹதீஸ் கலையில் அன்றைக்கு இருந்த அறிஞர்களே வகைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அப்போ எந்த ஹதீஸை வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆள் சரியில்லாமல் இருக்கிறாரோ அந்த ஹதீஸ் நபியின் பேரில் சொல்லப்பட்டாலும் அது ஹதீஸ் கிடையாது, பலவீனமான ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று பல வகையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு அடிப்படை வேலை ஹதீஸின் வந்தவனையே சொல்லிட முடியாது. எவன் சுரக்காயை சாப்பிட்றானோ சொர்க்கத்துக்கு போவான் என்று நபி சொன்னதாக கூட ஹதீஸ் இருக்குது. அது சரியான ஹதீஸ் இல்லை. அது எவனோ ஒரு சுரக்காய் வியாபாரி நபியின் பெயரால் இட்டுக்கட்டி சொன்ன ஒரு விஷயம் என்று அன்றைக்கே கழிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த இந்தியாவில் போர் செய்யணுங்கிற ஒரு ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அதை சொல்லக்கூடிய ஆட்கள் சரியில்லாத காரணத்தினால அன்றைக்கே இந்த ஹதீஸ் வந்து ஏற்கத்தக்க ஹதீஸ் இல்லை என்றே ஒதுக்கப்பட்ட ஒரு ஹதீஸ். எந்த ஹதீஸு ஏற்கத்தக்கது இல்லை, இதில் ஏதோ ஒரு தனிநபர் விளையாடி இருக்கிறார் என்று அறிஞர்கள் கருதுகிறார்களோ அதை வந்து அஜரத்துமார்கள் மௌலைமார்கள் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது. நீங்கள் உள்ள அந்த இதை ஒரு ஹதீஸை நம்பி பிரச்சாரம் பண்ணுறதுனால தான் இந்த கேள்விகளை சந்திக்கிறீங்க. அதனால் அந்த ஹதீஸுடைய விவரம் ஃபுல்லி எத்தனை ஹதீஸ் வருது, என்னென்ன ஹதீஸில் என்னென்ன குறை இருக்குது என்பதையெல்லாம் விரிவாக நம்ம விளக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு அடிப்படையை சொல்லிவிட்டு விளக்குவோம். என்ன விளக்குறோம்னு கேட்டால், இப்போ இந்த ஹதீஸ் சரின்னு வச்சுக்கிறோம், இந்தியாவின் மீது போர் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற கூட்டமாக இருப்பார்கள் அப்படிங்கிற கருத்துப்பட வரக்கூடிய ஹதீஸு சரின்னு ஒரு பேச்சுக்கு வைத்து கொண்டால், இந்தியாங்கிறது என்ன? இந்தியாங்கிறது வந்து நபிகள் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு பேராக இருந்துச்சா, காலத்துக்கு காலத்து மாறி இருக்குதா? இந்தியா என்பது வந்து மாறிக்கிட்டே வரக்கூடிய, இந்தியாண்டில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி அதனுடைய எல்லைகள் விரிவடையும், சுருங்கும், அல்லது மேப்பிலேருந்து இல்லாமல் போயிடும், மறுபடியும் உண்டாகும். நாடுகள் என்பது வந்து அதுக்கு வந்து பர்மனண்ட்டாக நிரந்தரமான ஒரு அமைப்பு கிடையாது. இப்போ அன்றைய உதாரணமாக நம்ம முகலாயர்கள் முந்தின ஒரு இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த பஞ்சாப் பகுதி மாத்திரம்தான் இந்தியாவாக இருந்துச்சு. இங்கே சேர சோழ பாண்டியர்கள் நாயக்கர்கள்னு பலவிதமான மன்னர்கள் தமிழகத்தில் ஆட்சி பண்ண மாதிரி வட இந்தியா முழுவதும் சில இத்தனை மன்னர்கள் இணைஞ்சாங்க, ஆட்சி பண்ணாங்க. அதெல்லாம் இந்தியாவை இருக்கலை. அதுக்கப்புறம் முஸ்லீம் மன்னர்கள் வந்த பிறகு ஒரு 80% இந்தியாவை ஒருங்கிணைச்சாங்க, அது இந்தியாவாக இருந்துச்சு. அப்புறம் வெள்ளக்காரங்காலத்தில் இந்தியா எதுன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான்லாம் சேர்ந்து அதெல்லாம் சேர்ந்து இந்தியாவாக இருந்துச்சு. இப்போ எது இந்தியாவாக இருக்குன்னு கேட்டால் பங்களாதேஷ் பாகிஸ்தானை கழித்த பகுதி இந்தியாவாக இருக்குது. அப்போ இந்தியாவில் ஒரு கூட்டம் போர் செய்யும், அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதாக இருந்தால், நபிகள் சொன்னாங்கள்ல இந்தியான்னு சொல்லி, ஹிந்துன்னு அதுக்கு அரபில் சொல்லுவாங்க. நபிகள் இந்தியான்னு சொல்லும் பொழுது எது இந்தியாவாக இருந்துச்சு? இந்தியாங்கிறத வந்து என்ன செய்ய முடியாது, ஒரே நிரந்தரமான ஒரு வடிவம் அது கொடுக்க முடியாது. இந்தியாவுக்குன்றல எந்த நாட்டும் கொடுக்க முடியாது. அப்போ இந்தியாவில் ஒரு போர், இது சரியான செய்தி கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம், சரின்னு வைத்து கொண்டும் சில விளக்கத்தை சொல்லிவிட்டு அது சரியில்லைங்கிறது சொல்கிறோம், அதுக்காகத்தான் அது. அப்போ வந்து இந்தியாங்கிறது நபிகள் நாயகம் காலத்தில் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்தியாங்கிறம இந்த இந்தியா இருந்துச்சா? இருக்கலை. இது இந்தியான்னு சொல்லப்பட்டுச்சா? சொல்லப்படலை. அப்போ நபிகள் நாயங்காலத்திலேருந்து ஒரு 200-300 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்தியா என்பது எதுன்னு கேட்டால், இப்போ பாகிஸ்தான் சொல்கிறோம்ல, அதான் இந்தியா.
இந்த பாகிஸ்தான் இருக்க சிந்து நதி இருக்கு இல்லையா, சிந்து நதியுடைய உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஒரு பகுதியை தான் சிந்துங்கிறது தான் ஹிந்து என்று சொல்லி இந்தியாண்டு வந்தது. அப்போ இந்த இந்தியா என்று ஹதீஸில் எங்கே சொல்லப்பட்டாலும் அது பாகிஸ்தானை தான் குறிக்கும். இந்தியாவுக்கு இப்போ இருக்கிற இந்தியா குறிக்க இதெல்லாம் நபிகள் நாயகத்து காலத்தில் இந்தியாவில் இருக்கவில்லை. அப்போ நபிகள் நாயகம் ஒரு விஷயத்தை இந்தியான்னு சொல்வார்களே ஆனால் அது முதல்ல குறிக்கிறது பஞ்சாப்பை தான் குறிக்கும். பஞ்சாப்பு தான் பாகிஸ்தானை மாறினது. பஞ்சாப்பை தான் பாதியை வெட்டி என்ன செஞ்சாங்க, அந்த பாகிஸ்தான்ட்டு ஆக்கி விட்டாங்க. அங்கே தான் அந்த சிந்து நதியுடைய உற்பத்திலாம் இருக்கிறது. அந்த சிந்தை வச்சு சிந்துங்கிறதுலேருந்து தான் இந்துங்கிறத உண்டானுச்சு. அப்போ நபிகள் நாயகம் காலத்தில் இந்தியாவில் ஒரு போர் நடக்கும் என்று சொல்வார்களே ஆனால் அவங்க காலத்தில் எது இந்தியாவோ அதைத்தான் குறிக்குமே தவிர நீங்கள் இந்தியான்னு சொல்லி பெருசாக்குவீங்க சின்னதாக்குவீங்க, உலகத்திலேயே இன்னும் பல நாடுகள் எல்லாம் கைப்பற்றி இந்தியா இன்னும் பெருசாக போச்சுன்னு வைங்க. அப்போ எந்த இந்தியாவில் நடக்கும்? அப்போ இந்தியா என்பதற்கு 14 நூற்றாண்டா நபிகள் நாயகம் காலத்திலேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மேப்புகளை பழங்காலத்து மேப்புகளை எடுத்து பாருங்கள் இந்தியான்னு சொல்லி. ஒவ்வொரு காலகட்டத்தில் மௌரியர் காலத்து இந்தியாண்டா என்ன, குப்தர் காலத்து இந்தியாண்டா என்ன, முகலாயர் காலத்து இந்தியாண்டா என்ன, அப்புறம் வெள்ளைக்காரங்காலத்து இந்தியாண்டா என்ன, சுதந்திர இந்தியாவில் இந்தியாண்டா என்னன்னு சொல்லி ஒவ்வொரு வகையான காலத்துக்கும் மேப்புகள் இருக்குது. அந்த மேப்புகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாங்கிறது பல வடிவங்களை கொண்டதாக இருந்திருக்கிறது. இப்போ நம்ம இந்தியாண்டு ஒரு நாட்டை உண்டாக்கி வைத்து கொண்டு அந்த ஹதீஸில் சொல்வது இதைத்தான் சொல்லுதுன்னு சொன்னால் அது ஒரு அறியாமல். அது முதல்ல விளங்கணும். இந்தியான்னு சொல்கிறாங்களே, நபிகள் நாயகம் சொல்லும்போது இந்த இந்தியா இருந்துச்சா? இல்லை. இப்போ எந்த இந்தியாவில் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இந்த இந்தியா நபிகள் நாயகம் காலத்தில் இந்தியா என்ற பெயரால் இருந்ததா, இந்தியா என்று அழைக்கப்பட்டதா? இல்லை. இதுக்கு உதாரணமாக சென்ற வாரம் கூட நம்ம துருக்கியை பற்றி விளக்கியிருந்தோம். துருக்கியோட நீங்கள் சண்டை போடுவீங்கன்ற சொன்னாங்க. துருக்கியின் நபிகள் நாயகம் சொன்னதை உடனே துருக்கிங்கிறது இப்போ உள்ள துருக்கி நாடுன்னு விளங்கிக்கிறக்கூடாது. துருக்கி என்று நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது துருக்கி என்பது ஒரு நாட்டை குறிக்கலை. துருக்கிங்கிற நாடே 1200 பிறகு தான் உண்டாகுது. அப்போ துருக்கிங்கிற ஒரு நாடே இப்போ இல்லாமல் இருக்கும்போது துருக்கியோட சண்டை போடுவீங்கன்னு சொன்ன ஹதீஸும் இருக்கிறது. அதுக்கு அந்த துருக்கிக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் மங்கோலியர் இருக்காங்கல்ல, அவங்கள தான் துருக்கும்பாங்க. துருக்குங்க ஒரு இனம். மங்கோலிய இனத்தவர்களுக்கு தான் என்ன செய்யுங்க, ஒரு சப்ப மூக்காக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அகன்ற முகம், அந்த செங்கிஸ்கான்லாம் இருந்தார்ல, அவர் தான் துருக்கி இனம். துருக்கி இனத்தோட சண்டை செய்வீர்கள் தான் நபி சொன்னாங்களே தவிர இன்றைக்கி துருக்கின்னு ஒரு நாடு வந்தவுடனே துருக்கி நாட்டோட சண்டைன்னு அந்த ஹதீஸை வழங்கக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னதை விளங்குறதா இருந்தால் துருக்கியோட சண்டை போடுவீங்கன்னு நபிகள் சொல்லும் பொழுது எது துருக்கி? அப்படி நாடே இல்லை உலகத்தில். துருக்கிங்கிற நாடே இல்லை. இல்லாமல் இருக்கும்போது சண்டை போடுவீங்கன்னு சொன்னாங்கன்னா துருக்கி இனத்தை தான் குறிக்குது. துருக்கி இனம்டா யாருன்னு கேட்டால் மங்கோலியர்கள், செங்கிஸ்கானுடைய தலைமையில். அது மாதிரி யுத்தம் நடந்துச்சு. அந்த மாதிரி தான் எந்த ஒரு நாட்டின் பேரை சொல்லி முகமது நபின்னு கூட வேணாங்க, நீங்கள் ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் ஒரு நாட்டை பேரை சொல்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுப்பீங்க? அவர் சொல்கிற காலத்தில் எந்த நாட்டை குறிக்கும்னு தான் அர்த்தம் கொடுக்கணும். நீங்கள் 1000 வருஷத்துக்கு பிந்தி நீங்கள் ஒரு அர்த்தத்தை உண்டாக்கி வைத்து கொண்டு 1000 வருஷத்துக்கு முந்தி சொன்னதுக்கு வியாக்கியானம் கொடுத்தா அது பொருத்தமாக இருக்குமா? அது பொருத்தமாக இருக்காது. அதனால் இந்த ஹதீஸு சரின்று வைத்து கொண்டாலும், கரெக்டான ஹதீஸ்னு வைத்து கொண்டாலும் நீங்கள் பாகிஸ்தானில் சண்டை போடணும். போய் பாகிஸ்தானில் தான் சிந்து இருக்கிறது. அன்றைக்கு நபிகள் நாயகம் காலத்தில் பாகிஸ்தான் தான் இந்தியா. எதை இந்தியா என்று இப்போ நம்ம அங்கீகரித்து வைத்திருக்கிறோமோ இதுக்கு பேர் இந்தியா கிடையாது. அப்போ அந்த பாகிஸ்தான் பகுதியில் பல சண்டை நடந்தும் இருக்குது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், என்னஞ்சாங்க, இந்தியாவில் போர் நடக்கும், அங்கே உதவி பெற்ற ஒரு கூட்டத்தார் இருப்பார்கள்ங்கிறது டெல்லியின் மீது உள்ள படையெடுப்புகளையோ அல்லது மாலிகாப்பூர் மதுரையில் படையெடுத்தார் அது மாதிரியான படையெடுப்புகளையோ வேறு முஸ்லீம் மன்னர்கள் பாபருடைய அந்த வருகையையோ அதையெல்லாம் இது குறிக்கவே செய்யாது. அவங்களெல்லாம் இங்கே டெல்லிக்கும் அவுரங்காபாத்துக்கும் வந்தவர்கள். அவங்க அதை மையமாக கொண்டிருந்தாங்களே தவிர அது பாகிஸ்தான் அது அப்போது இந்தியாவாக இருக்கலை. நபிகள் நாயகம் காலத்தில் உள்ள இந்தியாவில் அது இருக்கவில்லை அப்படின்னு விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால் இந்த இது நமக்குன்னு உள்ள வலிந்து கட்டுற ஒரு விளக்கமும் கிடையாது. எந்த ஒரு மனிதருடைய சொல்லாக இருந்தாலும் இப்போ நான் இந்தியான்னு இன்றைக்கி பேசுகிறேன்னு வைங்களேன், நான் இந்தியா இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் இந்தியாவில் நம்ம இந்தியாவை பற்றி நான் எதை நான் சொல்லிட்டு நான் மரணிக்கிறேன்னு வைங்க,
எனக்கு ஒரு 500 வருஷத்துக்கு பிந்தி வரக்கூடிய ஆளுக்க என் பேச்சு எடுத்து வைத்து கொண்டு இந்தியாவுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ஆனால் இந்தியா நான் 500 வருஷத்தில் நிறைய மாறி போச்சு. அப்போ மாறி இந்தியாவை வேறு வடிவமாக போச்சுன்னு வைங்க. அப்போ நான் சொன்னதுக்கு விளக்கம் எப்படி கொடுக்கணும்னா, நான் சொல்லும்போது இந்தியா எது? ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாடுங்கிற பேரில் ஒன்றை குறிப்பிடுவார்களே, ஆனால் அவர் குறிப்பிடும் பொழுது அந்த நாடு என்னவாக இருந்தது, நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை நாடுகள் பல வகையாக சிக்கி செதறி சின்ன பின்னமாகி பிரிஞ்சு இணைந்து பல வகையாக மாறி. இப்போ சோவியத்து யூனியன் இருக்கிறது. சோவியத் யூனியன் என்று ஒரு 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 கூட்டமைப்பான ஒரு நாடு இருந்துச்சு. இன்றைக்கி அது இருக்கா? ரஷ்யா தனியாகவும் மற்ற நாடுகள்லாம் தனித்தனியாகவும் பிரிஞ்சு போயிட்டாங்களா இல்லையா? அப்போ இது இதெல்லாம் பிரியும் சேரும் கூடும் குறையும் அந்த மாதிரியான ஒரு பூகோள அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு தகுந்தவாறு பெயர்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த ஹதீஸில் முதல்ல இந்த பொதுவாக இந்த மார்க் அறிஞர்களுக்கு இந்த அறிவு இருக்கணும். எந்த அறிவு இருக்கணும்? இதை சொன்னது 1400 வருஷத்துக்கு முன்னாடி. நபிகள் இந்தியான்னு சொன்னாலும் சரி, துருக்கின்னு சொன்னாலும் சரி, அல்லது ஈரான் என்று சொன்னாலும் சரி, ஈராக்குன்னு சொன்னாலும் சரி, அவங்க ஈராக்குன்னு ஏதாவது சொல்லியிருப்பார்களே, ஆனால் அவங்க சொன்ன காலத்தில் ஈராக் எது அப்படி தான் பார்க்கணும். அவங்க சொன்ன காலத்தில் பாரசீகம் எது, அவங்க சொன்ன காலத்தில் ரோமாபுரி எது அப்படின்னு பார்க்கணுமே தவிர, இன்னைக்கு உள்ள ஒரு காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை கொண்டு அன்னைக்கு சொன்ன ஒரு கருத்தோடு பொறுத்துவது அது மடமை. அதனால் இந்தியாவின் மீது போர் நடக்குங்கிற அந்த ஒரு விஷயம் தவறான செய்தி. சரியான செய்தின்னு வைத்து கொண்டாலும் இதெல்லாம் ஹதீஸு கலையெல்லாம் பிற மத மக்களுக்கு விளங்காது. சரிப்பா இந்தியான்னு வச்சுக்கிடுவோம். இந்தியான்னா எது? அப்போ இருந்துச்சு அந்த இந்தியா. நமக்கு தெரிஞ்ச கண் முன்னாடி இந்தியா எவ்வளோ மாற்றங்கள் அடைஞ்சிருக்குன்னு நம்ம கண்ணால் பார்க்குறோம். அப்படி இருக்கையில் இதை நபிகள் நாயகர் சொன்ன இந்தியாங்கிறது, நீ நிஜமாக அந்த ஹதீஸ் கரெக்டாக இருந்தால் அது பாகிஸ்தானை குறிக்கும். பாகிஸ்தானை தான் அன்றைக்கு இந்தியாண்டா, அவ்வளோதான். இந்தியாங்கிறது அவ்வளோதான். இந்த பாகிஸ்தானுங்க அப்போ சண்டை பாகிஸ்தான்லாம் போய் நடத்தணுமே தவிர நீங்கள் இங்கே செய்ய முடியாது. இது ஃபஸ்ட்டு வழங்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுங்கிற ஒரு நூலில் வருது. என்ன வருது? இசாபத்தானி மின் உம்மத்தி, எனது சமுதாயத்தில் 2 கூட்டத்தார் இருப்பார்கள். அஹ்ரஸஹமுல்லாஹு மினன் நார், அல்லாஹ் அவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவான். ஒரு கூட்டம் இசாபத்துன் தகுசுல் ஹிந்த, ஒரு கூட்டம் இந்தியாவில் போரிடும், சண்டை செய்யும், இந்தியாவோடு சண்டை செய்யும். ஓ இசாபத்துன் தக்கூனுமா ஈசபுன்னு மரியம், இன்னொரு கூட்டம் ஈசா நபி அவர்கள் இறுதி காலத்தில் வருவாங்க நம்புகிறோம்ல, அவங்களோட இருந்து போரிட்டு கொண்டிருக்கும். இந்த 2 கூட்டத்துக்கும் அல்லாஹ் அருள் செய்வான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதாக ஒரு செய்தி எதில் வருது? முஸ்னத் அஹ்மதுங்கிற ஒரு நூலில் வருகிறது. இதை அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் சௌபான் என்பவர் அறிவிக்கிறார். அவர் சொன்னதாக அறிவிக்கிறார். இந்த விவரமெல்லாம் அந்த அகமதில் இருக்கிறது. அப்துல் அலாங்கிறவர் அறிவிக்கிறார். அவர் சொன்னதாக யார் அறிவிக்கிறார்னா லுக்மான் பின் ஆமீர் என்பவர் அறிவிக்கிறார். இந்த லுக்மான் பின் ஆமீர் என்கிற ஒரு ஆள் யார் என்று அறியப்படாதவர் ஒரு ஆள் அறிவிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு வரலாறு இருக்கணும். நல்லவர், நேர்மையானவர், யாவசக்தி உள்ளவர், உள்ளபடி சொல்லக்கூடியவர் என்று அவருக்கு ரெக்கார்டு குறிப்பு இருக்கணும். இவர் லுக்மான் பின் ஆமீர் என்கிற ஒரு ஆள் தான் அவர் அறிவிக்கிறார். அவர் சொன்னதை அறிவிக்கிறாள் என்ன முகமது பின் வலீத் என்பவர் அறிவிக்கிறார். அவர் சொன்னதை அறிவிக்கிறாள் என்ற அபூபக்கர் பின் வலீத் அறிவிக்கிறார். இந்த அபூபக்கர் பின் வலீத் என்பவர் வீக்கான பலவீனமான ஒரு ஆள். லுக்மான் பின் ஆமீர் இந்த அறிவிப்பாளர் 2 பேர் வர்றாங்க. அந்த 2 பேரும் என்னவா இருக்காங்க? பலவீனமாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த செய்தி ஏற்கத்தக்க செய்தி இல்லை அப்படின்றாங்களா. இது அகமதில் வரக்கூடியது. நசைங்கிற நூலில் இந்த ஹதீஸ் வருகிறது. அதுலேயும் சொல்லி வச்ச மாதிரி இந்த 2 ஆளுக்கும் வர்றாங்க. இந்த செய்தியை சொல்கிறாள் யாருன்னு கேட்டால் லுக்மான் பின் ஆமீர், இவர் யாருங்கிறது அறியப்படாதவர். அபூபக்கர் ஜுபைதி, இவரும் யாருன்னு அறியப்படாத பலவீனமான ஒரு ஆள். நசையில் வரக்கூடியதுலையும் இதே 2 பேர் தான் வர்றாங்க. அதே மாதிரி நசை போக இதே ஹதீஸு பைஹக்கியில் சுனனுல் குப்ராவில் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த லுக்மான் பின் ஆமீர் தான் அறிவிக்கிறார். இந்த லுக்மான் பின் ஆமீர் சொன்னதாகத்தான் அதுலேயும் பதிவாக இருக்கிறது. அவர் யாருன்னு கேட்டால் அவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள் ஆகிடுறாரு. இதில் ஒரு ஆள் பலவீனமான ஆள் வர்றாரு. அடுத்தது முஸ்னத் அஹ்மதில் இன்னொரு அறிவிப்பு வருகிறது. இதே லுக்மான் பின் ஆமீர் அவர்களும் அபூபக்கர் பின் வலீத் ஜுபைதிங்கிற இந்த 2 பலவீனமான ஒரு ஆட்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க.
அதே மாதிரி வந்து சுன்னல் குபுரா நசை அதுலேயும் இந்த செய்தி வருகிறது. சொல்லி வச்ச மாதிரி இந்த 2 பேர் தான் அறிவிக்கிறாங்க. இந்த 2 பேர் லுக்குமான் யாருன்னு தெரியாத ஒரு ஆள், அவற்றிலிருந்து அறிவிக்கிற ஆள் வந்து அபூபக்கர் ஜுபைதின்னு ஒரு ஆள். இந்த 2 ஆள்க இவரிடமிருந்து அவருண்டு வரக்கூடிய இந்த 2 பேருமே யாரென்றே தெரிய அட்ரஸ் இல்லாத ஆளுக்க. அட்ரஸ் உள்ள ஆளுக்க சொன்னாலேயே அவரை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி தான் நம்ம ஹதீஸில் ஏற்றுக்குருவாங்க அறிஞர்கள். சொல்கிற ஆளுங்கிற அபூபக்கர் ஜுபைதி யாருப்பா, யாருன்னு தெரியலங்க அபூபக்கர் ஜுபைதி, அவர் யார் விவரத்தை சொல்லு, விவரம்லாம் இல்லை அப்படின்னா இதை ஏற்றுக்குறாங்களா யாராச்சும்? அறிஞர்களை அன்னைக்கு ஒதுக்குன ஒரு ஹதீஸ் இது. இதெல்லாம் வந்து 2 பேர் பலவீனமான ஒரு ஆளுக்கு வர்றாங்க. சொல்லி வச்ச மாதிரி எல்லாத்துலேயும் இந்த 2 பேர் தான் வர்றாங்க. லுக்மான் இப்னு ஆமிர், அபூபக்கர் ஜுபைதி அப்படிங்கிறவர் வர்றார். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் வந்து தபரானியுடைய அவுசத்துங்கிற ஒரு நூலில் வருகிறது. இந்த அதில் வரக்கூடிய என்னென்னு கேட்டால் லுக்மான் இப்னு ஆமிர் தான் அதுலேயும் வர்றார். இதில் ஒரு ஆள் வர்றார், லுக்மான் இப்னு ஆமிர் வழியாக அறிவிக்கப்படுது. அவர் யாருங்கிறது தெரியாத ஒரு ஆளாக இருக்கிறார். அதே மாதிரி தபரானியுடைய முஸ்னது ஷாமிங்கிற அந்த கிதாபில் என்ன வருதுன்னு கேட்டால் லுக்மான் இப்னு ஆமிர் தான் அறிவிக்கிறார். எல்லாத்துலேயும் இந்த லுக்மான்கிற ஆள் தான் வர்றார். இவர் யாருங்கிறது தெரியாத ஒரு ஆளாகிறார். அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஹதீஸ் வந்து சரியில்லாத ஒரு ஆள். அதே மாதிரி அபூபக்கர் இப்னுல் வலீத் ஜுபைதின்னு ஒருத்தர் வர்றாரு, அவரும் வந்து யாரென்று அறியப்படாதவர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இந்தியாவில் ஒரு கூட்டம் போர் செய்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல கருத்துப்பட 2 கூட்டம் இருக்கும். எல்லா அதிலும் இந்த வாசகம் தான். எந்த வாசகம்? 2 கூட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். ஒரு கூட்டம் ஈசா நபியோடு இருக்கும், இன்னொரு கூட்டம் இந்தியாவின் மீது போர் செய்து கொண்டிருக்கும், இவங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான் அப்படின்ற அந்த செய்தி இந்த லுக்மான்கிற ஒரு வழியாகவும் அபூபக்கர் ஜுபைதி என்ற 2 பேர் வழியாகத்தான் அறிவிக்கப்படுகிறது. இந்த 2 பேருமே யாரென்று அறியப்படாதவர்கள். அதனால் இந்த ஹதீஸ் வந்து ஆத்தன்டிக்கான செய்தியாக அறிஞர்கள் வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. இது புதுசு அன்னைக்கு இவங்க இந்த காவிகள் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வேண்டி சொல்கிறது கிடையாது. அன்னைக்கே 1000 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சிட்டாங்க இந்த செய்தி ஆத்தன்டிக்கான செய்தி இல்லைன்னு சொல்லி சேர்த்தான் அது பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த விளங்காத சில ஆலிம்ஸ் கூட்டம் என்ன செய்ய முடியும் கேட்டால் எழுதி வச்சதெல்லாம் போதும்ல, அது என்ன அந்தஸ்தில் அதை வச்சுருக்கிறாங்க, இதை போய் நம்ம பிரச்சாரம் பண்ணலாம், பண்ணுறாந்தா இப்படி விவரத்தோடு நீங்கள் பண்ணணும், இப்படி எழுதி வச்சுருக்கிறாங்க, ஆனால் இது சரியில்லை அப்படி தான் பண்ணணும். அந்த ஆலிம் ஏதோ உளறிருக்கார்களுக்கு அதுக்கு எதிராக வந்து இந்த அந்த காவியை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டு பரப்புகிறாங்க. இன்னொரு ஹதீஸ் என்னன்னு கேட்டால் இதே விஷயத்தை என்ன நாளைக்கு வேறு வார்த்தையை கொண்டு சில ஹதீஸும் இருக்குது. அது இன்னும் இவங்கெல்லாம் ஒன்று சொல்லலை, நாளைக்கு எடுத்து சொல்லலாம். அதனால் அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறதாக வரக்கூடிய ஒரு செய்தி. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் வாதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வத்துல் ஹிந்தி, நபிகள் அவர்கள் எங்களுக்கு வந்து இந்தியாவின் மீது போர் செய்வதை பற்றி வாக்களித்தார்கள். அப்போ அந்த அப்படின்னு சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா சொல்கிறார், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமையான நான் அதற்காக என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் நான் அர்ப்பணிப்பேன் அப்படின்ட்டு அபூ ஹுரைரா சொல்கிறார். அபூ ஹுரைரா நபியுடைய தோழர், நபியுடைய சீடர். அவர் சொல்கிறார், நபிகள் நான் இந்தியாவில் ஒரு யுத்தம் நடக்கும்னு சொன்னாங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் நான் என்னுடைய உடல் பொருளாவி எல்லாத்தையும் அதுக்காக நான் அர்ப்பணிப்பேன்னு அவர் சொன்னார்னு வருது. இப்போ இந்தியாவில் போர் செய்வதை நபிகள் வாக்களித்தார்கள்னு வருதா இல்லையா? இந்த செய்தி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இதில் வந்து இதே மாதிரி 2 பலவீனமான ஆட்கள் வர்றாங்க. ஒன்று ஜப்ருபுன் அபீதான்னு வர்றாங்க. இவர் வந்து சரியான ஆள் கிடையாது, பலவீனமான ஆள், வீக்கான ஒரு ஆள், நினைவாற்றல் கம்மியாக உள்ள ஆள், நேர்மை நிரூபிக்கப்படாத ஒரு ஆள். அவர் சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னா சையாருங்கிறவர் அறிவிக்கிறார். சையார் என்பவரும் யாருன்ற அறியாத கண்டரு. இவர் வந்து ஒருத்தர் கூட இவரை வந்து நல்லவர்னு சொன்னது கிடையாது. எந்த ஒரு அறிஞரும் இவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் கொடுக்கவில்லை. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஹதீஸும் அடிபட்டு போயிடுது. அது போக ஒரு சரின்னு வைத்து கொண்டாலும் இந்தியாவின் மீது போர் செய்வதை பற்றி நபிகள் எங்களுக்கு வாக்களித்தார்கள்னு சொன்னால் அவங்க சொல்லும்போது உள்ள இந்தியா என்னது? பாகிஸ்தான் தான் அது. இதே அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய இதே ஒரு விஷயம் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அது அறிவிக்கிற ஆள் அபூ ஹுரைரா சொன்னதாக ஹசன் பசரி அறிவிக்கிறார். ஹசன் பசரிங்கிறவர் அபூ ஹுரைராவை பார்த்ததே கிடையாது, அவர் காலத்தவரே கிடையாது. அபூ ஹுரைரா சொன்னதாக அறிவிக்கிறவர் அபூ ஹுரைராவை பார்த்துருக்கணும்ல. ஹசன் என்பவர் வந்து அபூ ஹுரைராவை பார்த்ததே கிடையாது, அவர்கிட்ட எதுவும் செய்தி அறிவித்தது கிடையாது, காலத்தால் பிந்தியவர்.
அவர் சொன்னதை அறிவிக்கிற ஆளுன்ற பராங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த பராங்கிற ஆள் யாருன்னு கேட்டால் இவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள், இவர் சரியில்லை அப்படின்றாங்க. எல்லா ஒட்டுமொத்த அறிஞர்களும் இந்த பராங்கிற ஒரு ஆளை வந்து பலவீனமானவர் என்ன செய்கிறாங்க, பராண்டா பரா இப்னு அப்துல்லா, பராண்டதில் வந்திருக்கிறது. அவருடைய முழு பேர் என்னென்னா பரா இப்னு அப்துல்லா அல் கனவி அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார். அதுதான் இந்தியாவில் போர் செய்வதை நபிகள் வாக்களித்தார்கள்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த ஹதீஸும் பலவீனமாக இருக்குது. இது ஒரு ஹதீஸாச்சு. அதே மாதிரி வந்து இதே ஒரு ஹதீஸ் வந்து அல் ஜிஹாதுன்னு ஒரு கிதாப் இருக்குது, இப்னு அபி ஆசிமுடைய கிதாப். அப்போ அந்த கிதாப்பில் இந்த செய்தி வருது. அதில் அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் ஹாஷிம் பின் சயீத் என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் வந்து லைசபி ஷையின், இவர் கணக்கில் எடுக்கக்கூடாது என்று இப்னு மொயின், அபு ஹாத்தம் போன்ற பெரிய பெரிய ஹதீஸ்கலை வல்லுநர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைஞ்சிட்டாங்க, இதை வந்து தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. இப்போ வந்து இந்தியாவில் பிரச்சனை வந்து காவிகள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்கங்கிறதுக்காக வேண்டி உட்கார்ந்து கூடி நம்ம எடுத்த முடிவு அல்ல இது. நான் சொல்லக்கூடிய இந்த அறிஞர்கள் எல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தி உள்ளவர்கள். அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்களே இந்த செய்தியை அந்த காலத்திலே பரவும் பொழுது இது சரியான செய்தி இல்லைன்னு மறுத்துட்டாங்க. ஒரு பேச்சுக்கு சரின்னு வைத்து கொண்டாலும் அன்றைக்கு இந்தியா என்பதில் இப்போ நம்ம இருக்கிற இந்தியாவும் இருக்கவே இல்லை. இப்போ நம்ம எதை இந்தியாங்கிறோமோ அது அன்றைக்கு இந்தியாவாக இருக்கவே இல்லை. அதை நம்ம விளங்கிக்கிற வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் அல் ஃபித்தன்கிற கிதாபில் இதே செய்தி வருகிறது. இது அபூ ஹுரைரா அறிவிக்கிற செய்தி வருகிறது. அதில் எப்படி வருதுன்னா, அபூ ஹுரைராட்டிருந்து ஒரு ஆள் அறிவிக்கிறார்ல, அவர் யாருன்னு வராமல் அபூ ஹுரைராவிலிருந்து ஒரு பெரியார் சொன்னார்னு வருது. அப்படி ஹதீஸில் சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா? அபூ ஹுரைரா சொன்னார்னா அபூ ஹுரைரா யார்கிட்ட சொன்னார் அப்படின்னு கேட்டால் அபூ ஹுரைரா ஒரு ஆள்கிட்ட சொன்னார் அப்படின்றது சஃப்வான்கிறவர் சொல்கிறார். அப்போ அபூ ஹுரைராவிடமிருந்து அறிவித்த ஆள் யாருன்னு தெரியலை. ஒரு ஆள் வழியாக அறிவித்தார். ஆள் வழியாக தான் மரமட்ட வழியாக அறிவிக்க முடியும். ஒரு ஆள் வழியாக தான் அறிவிக்க, ஆள் யார் அந்த விவரம் இல்லை. அந்த ஒரு ஹதீஸும் சரியில்லாத ஒரு ஹதீஸாக இருக்குது. அதே மாதிரி வந்து அதில் வருது, என்ன வருதுன்னு கேட்டால் அம்மன் ஹத்தஹு, அவர் யார் வழியாக அறிவித்தார் அவர் வழியாக அறிவித்தார்னு அப்படி ஒரு வாசகம். இதுகளெல்லாம் வந்து இட்டுக்கட்டுற ஆளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாசகம். இந்த மாதிரி தான் இந்த ஹதீஸுகள் வருகிறது. இந்த ஒரு ஹதீஸும் சரியில்லை. அதனால் இது சம்பந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே, அதாவது அபூ ஹுரைரா அறிவிக்கிற ஒரு ஹதீஸை 2 பேர் தான் அறிவிக்கிறாங்க. ஒன்று சௌபான் என்கிற நபித்தோழர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், அதனுடைய அறிவிக்கிற ஆட்களில் லுக்மான் என்பவர் வருகிறாரு, அவர் யாருன்னு தெரியாத ஆள். அபூபக்கர் சுபைதி என்பவர் அவர்கிட்ட அறிவிக்கிறாரு, அவரும் யாரும் தெரியாத ஆள். இது ஒரு வகையான ஒரு ஹதீஸு. இந்தியாவில் 2 கூட்டத்துக்கு அருள் செய்வான் அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். அபூ ஹுரைரா அறிவிக்கிற ஹதீஸ் வாசகம் என்னென்னு கேட்டால், இந்தியாவில் போர் செய்வதை பற்றி நபிகள் எங்களுக்கு வாக்களித்தார்கள்ங்கிறார். அதுக்கப்புறம் அவராக சொல்கிறாரு, நான் ஒரு ஆளாக இருந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் இருப்பேன்னு சொன்னார்னு வருது. இந்த செய்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை சொல்லக்கூடிய ஆட்களும் வந்து பலவீனமான ஆட்களாக இருக்காங்க. ஜபீருங்கிறவர் வர்றாரு, சையாருங்கிறவர் வர்றாரு, இப்படி சொல்கிற ஆட்கள் எல்லாம் என்ன இருக்கிறது, பலவீனமான ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க. அதனால் இந்தியாவின் மீது போர் செய்கிறதுங்கிற அந்த ஒரு விஷயம் தவறான செய்தி. ஆனால் அதை விமர்சிக்கிற ஆளுக்கு மீது நம்ம கோவப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டால் நீங்களே அதை ஹதீஸ்ன்னு சொல்லி பரப்புறீங்க. ஹதீஸில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சொன்னது பிறகு ஒரு விமர்சனம் பண்ணுவாங்களே. ஆனால் அதுக்கு முழு பொறுப்பு வந்து இதை ஒரு பயான் பண்ணாரில் ஒரு ஆலிம், அவர் தான் ஏற்றுக்கணும். உனக்கு எதுக்கு இந்த மார்க் அறிவு இல்லாமல் இதில் போய் இறங்குற? ஹதீஸை பற்றி பேசுகிறதா இருந்தால் ஹதீஸ்களையுடைய விஷயங்கள் அந்த நாலேஜெலாம் இருக்கிற ஆள் தான் ஹதீஸை பேசணும். அதில் சர்ச்சைக்குரிய ஹதீஸுகளை பேசுவதாக இருந்தால் அதுக்குரிய புரிதல் அறிவு இருக்கணும். அவர் எந்த ஆலிமை பற்றி சொல்கிறாரோ அவர் கூமுட்ட ஆலிமாக தெரிகிறார். அவர் ஒரு மார்க் அறிஞராக இருந்தார்னு சொன்னால் இவன் இருக்கிறெல்லாம் வாச்சிட்டு பரப்ப மாட்டார். அதனால் அவர் அர்த்தம் சொல்கிறேன், நீங்கள் சொன்னாதான் நான் சொல்கிறேன்னு தான் அவர் அந்த மறுப்பு போட்டவர் வந்து பேசுகிறார். அதனால் வந்து நமக்கு வந்து நம்மள்கிட்ட மிஸ்டேக் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், சொல்லும்போதே விளக்கமாக மக்கள்கிட்ட சொல்லணும். முதல்ல 2 விஷயமாக சொல்லணும். அதாவது 3 செய்தி, மொத்தத்தில் 3 விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது இந்தியாவில் போர் செய்யணும் வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் இது இந்தியா என்று தான் அர்த்தம் செய்யணும் ஃபஸ்ட்டு. 2வது, இது அறிவிக்கிற சௌபான்கிற ஒரு வழியாக அறிவிக்க ஒரு சஹாபி நபித்தோழர் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்குது, அது என்னென்ன காரணத்தினால் பலவீனன்னு விளக்கிட்டோம். அடுத்து அபூ ஹுரைராங்கிற ஒரு தோழர் வழியாக அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிறது, அதுவும் என்னென்ன வகையில் பலவீனம்னு அறிவிச்சிருந்த 3 தான் பாயிண்ட்.
அதனால் இந்த ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு அவங்க பரப்பினார்கள்னு சொன்னால் அது வந்து நம்ம விளக்கம் கொடுக்கணும். இது நாங்களே ஏற்றுக்கிறாத ஒரு விஷயத்தை எதுக்குப்பா நீங்கள் சொல்கிறீங்கன்னு நம்ம சொல்லணும். ஆனால் அதில் ஒரு நமக்கு ஒரு பலவீனம் இருக்குது. என்னென்னு கேட்டால், இவர் தான் பயான் பண்ணிவிட்டாரே, இல்லைங்கிற ஒரு அதிசயம் இருக்குங்கிற மாதிரி பேசிவிட்டாரே. இந்த மாதிரி அறிவியினர்களான மார்க் அறிஞர்களால் ஏற்படக்கூடிய இந்த விமர்சனம் இது, அதை விளங்கிக்கணும். 6ஆம் பண்ணை இப்ராஹிம் என்பவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, 2 நபர்களுக்கு மத்தியில் பங்காளிகளாக இருந்த 2 நபர்களுக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு 25,000 ரூபாய் தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். அவர்கிட்ட ஆதாரம் இருக்கவில்லை. ஆனால் இந்த இன்னொரு எதிராளி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் 25,000 ரூபா உனக்கு தருவதாக இருந்தால் உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லாததுனால அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி நான் தரணும்னு சொல்லு, நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த 25,000 ரூபா வரணும்னு விவரமாக எழுதியிருக்கிறார். அது சுருக்கி சொல்கிறேன். 25,000 ரூபா எனக்கு தரணும்னு கேட்குறாருல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் சத்தியம் எனக்கு அதில் உடன்பாடு எனக்கு இல்லை, நீ எனக்கு 25,000 ரூபா கொடுத்துரு, நான் சத்தியம்லாம் பண்ண மாட்டேன், அதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். இது மார்க்கத்தின் நிலை என்ன அப்படின்னு கேட்குறார். பொதுவாக இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருக்குல்ல, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துக்கு ஆதாரத்தை கொண்டு தான் இஸ்லாமிய அரசில் தீர்ப்பளிக்கணும். உலகத்தில் இப்படி தான் அளிப்பாங்க. இப்போ எனக்கு உங்களுக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னால், உன்ட்ட என்னப்போ ஆதாரம் வச்சுருக்கிற, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ இல்லை சொத்து விஷயமோ, இந்த சொத்து யாருக்குரியதுன்னு ஒரு சண்டை வருது. நான் எனக்குரியதுங்கிற, இன்னொருத்தர் அவருக்குரியதுங்கிறாரு. அப்போ என்ன செய்யணும், யார் கையில் வச்சுருக்கிறாரோ அவர்கிட்ட நம்ம ஆதாரம் கேட்க முடியாது. அவர் தானே கையில் வச்சுருக்கிறாரு. யார் கிளைம் பண்ணுறா அவர்கிட்ட கேட்போம், இந்த உன் இதுங்கிற உன்ட்ட என்ன ஆதாரம், அவன் இதுங்கிறதுக்கு அவன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பொருளை, அதனால் அவன் பொசிஷனில் இருக்குது. நீ உன் இதுன்னு சொல்வதாக இருந்தால் உனக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கேன்னு கேட்கணும். அவன் ஆதாரத்தை காட்டணும். இல்லைங்க ஆதாரம்லாம் இல்லைங்க, உன்ட்ட ஆதாரம் இல்லைங்கிற, அவன் கையில் அது இருக்குது. இப்போ நான் என்ன தீர்ப்பளிக்கணும் இஸ்லாத்தில் அப்படின்னு கேட்டால், யார் கையில் அந்த பொசிஷன் இருக்கிறதோ அவன்கிட்ட வந்து அல்லாஹ் மேலே சத்தியமாக எனக்குரியதுன்னு சொல்லிட்டு நீ எடுத்துகிட்டு போ, அப்படி சும்மா அதை எடுத்துகிட்டு போன்னு சொல்லாமல், இருந்தாலும் வழக்குன்னு வந்துருச்சுல, எதிரி ஒருத்தன் எனக்குன்னு சொல்லிவிட்டான், அப்போ நீ என்ன செய்யணும்னு கேட்டால், அவன் மனநிறைவு அடைகிற மாதிரி அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி நீ சொல்லணும்னு இஸ்லாமிய சட்டம். 2 பேருக்கு ஒரு சண்டை வருது, ஒரு நிலம் சம்பந்தமாகவோ ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாகவோ, சிவில் கிரிமினல் கிடையாது, சிவில் சம்பந்தமான ஒரு வழக்கு வரும் பொழுது இஸ்லாம் என்ன வழிகாட்டுதுன்னு சொன்னால், பொசிஷன் யார்கிட்ட இருக்குதோ அவன் தான் சொந்தக்காரன். இது என்கிட்ட தான் இருந்தால் நான் தானே சொந்தக்காரன், நான் ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை. என்ன உன் இதுக்கு என்ன ஆதாரம், என்கிட்ட தானே இருக்குது, நான் இது என்னுடையதுங்கிறேன். என்ன ஆதாரம்னா என்கிட்ட இருக்கல தான் ஆதாரம், நான் தானே பாக்கெட் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், 10 வருஷமாக என்கிட்ட இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒருத்தன் கேட்குறான், இல்லை எனக்குரியதான் அதுங்கிறான். அப்போ நீங்கள் உனக்குரியது என்ன ஆதாரம் வச்சுக்கணும் அவன்கிட்ட கேட்கணும். அவன் என்ன பண்ணணும், இது எனக்குரியதான்னு ஒரு ஆதாரத்தை காட்டணும். ஆதாரங்கிறது பேப்பர் ஆதாரமாக காட்டலாம், ஆவணமாக காட்டலாம், சாட்சிகளை வச்சு காட்டலாம். என்கிட்ட தான் களை வாங்கினார் இவர், இந்தவங்களாம் தெரியும், இப்படி ஏதோ ஒரு வகையில் அவருக்குரியதுங்கிறதுக்கு என்னத்தையாவது ஒரு ஆதாரத்தை கொண்டாந்து ஏற்கத்தக்க ஆதாரத்தை அவர் காட்டணும். ஆதாரமெல்லாம் இல்லைங்க ஏன் இதாங்க அப்படிங்கிறார். என்ன எப்படி தீர்ப்பளிக்க முடியும், ஆதாரம் கிடையாது ஆனால் என்னுடையது தான், இதெல்லாம் இங்கே நிற்காது. உன்னுடையதுன்னு சொல்கிறதுக்கு உன்னை கிளைம் பண்ண நீ ஆதாரத்தை உண்டாக்கி வச்சுருந்துருக்கணும், ஏமாளியாக இருக்கக்கூடாது. உன்னுடையதாகவே இருந்தால் கூட உன்னுடையதுங்கிறது எங்கள்கிட்ட நிரூபிச்சாருன்னு உனக்கு தருவோம், எங்கள் முன்னாடி நிரூபிக்கலையே அப்படின்னு என்ன செய்வோம்னு கேட்டால், இந்த அப்போ உன்ட்ட ஆதாரம் இல்லாதனால அவனுடையது தான் இருந்தாலும் நீ கேஸுன்னு கொண்டு வந்துட்ட, அதுக்காக என்ன செய்வோம்ட்டு அவங்ககிட்ட வந்து இது உன்னுடையது தான்ப்பா, ஆனால் அல்லாஹ் மேலே சத்தியமாக என்னுடையதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். அவன் என்ன செய்வான், இது அல்லாஹ் மேலே சத்தியமாக என்னுடையதுன்னு சொல்லுவான். இப்போ ஒத்துக்கிட்டு நீ போயிட வேண்டியதான், அப்புறம் கிளைம் பண்ணக்கூடாது. இதில் வந்து என்ன செய்யக்கூடாது, நான் சத்தியம்லாம் பண்ண முடியாது, எனக்கு உடன்பாடு இல்லைன்னா சொல்ல முடியாது. தனிப்பட்ட ஒரு ஆளுடைய விஷயத்துக்கு நீங்கள் உடன்பாடு இல்லைன்னு சொல்லலாம். 2 பேர் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்னு வரும் பொழுது நீங்கள் விரும்பினால் விரும்பாட்டால் இதை செஞ்சாகணும். இதை செஞ்சால் தான் நீங்கள் உரிமையை கொண்டாடலாம். சத்தியம் இதை கையில் வச்சுக்கிட்டு இருக்கலாம், சத்தியம் பண்ண சொல்லும்போது மாட்டேங்கிறான். இந்த மவுசு அவன் கையில் என் கையில் தான் இருக்குது, என்னை சத்தியம் பண்ண சொல்கிறாங்க. என்ன சத்தியம் பண்ண சொல்கிறாங்க, அல்லாஹ் மேலே சத்தியமாக எனக்குரியதுன்னு பண்ண சொல்கிறாங்க. நான் என்ன சத்தியம்லாம் பண்ண மாட்டேன், எனக்குரியதுங்கிறேன். அப்போ உனக்கு வச்சுட்டு போ, உனக்குள்ளது இல்லை, நீ சத்தியம் பண்ண மாட்டேங்கிற. உனக்குரியதாக இருந்தால் அல்லாஹ்வை இழுத்து சத்தியம் பண்ணுறது எதுக்கு பயப்படுற நீ? அப்போ நீ உனக்குரியது இல்லை, ஏதோ ஒன்று அல்லாஹ் எதோ செஞ்சிடுவான்னு உனக்கு பயப்படுற அப்படிங்கிற வகையில் அவனுக்கு அதை கொடுக்க மாட்டோம். இதுதான் சட்டம். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், புகாரியில் 2416,
2417, 2666, 2667, 7183 ஆக இந்த 5 இடங்களில் புகாரியில் ஒரு ஹதீஸு வருது. ஒரு முஸ்லீம் யூதருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் தகராறு. எது சம்பந்தமான தகராறுன்னு கேட்டால் ஒரு நிலம் சம்பந்தமான தகராறு. அதாவது பக்கத்தில் வயல் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று இருந்திருக்கும். அதுலேருந்து ஒரு ஜானை ஒரு முளத்தை ஒரு அடியை இவர் இந்த பக்கம் சேர்த்து எடுத்திருப்பார். அவர் இது என்னுடைய எதும்பார், இல்லை என்னுடைய எதும்பார் இவர். அப்போ யூதர் கையில் இருக்கிற ஒரு நிலத்தில் என்னுடைய நிலம் அதில் இருக்குது அப்படின்னு ஒரு முஸ்லீம் வழக்கு கொண்டு வர்றார். யூதர் என்ன பண்ணுறாரு, கிடையாதுப்பா நான் தானே வச்சுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட தானே ஒரு நாளாக இருக்குது, நீ சொந்தம் கொண்டாடுறேன்னு அவர் சொல்கிறார். அப்போ இருவர் என்ன செய்கிறாங்கன்னா நபிகள் நாயகத்தில் வர்றாங்க. யூதர்களும் நியாயம் கேட்டு நபிகிட்ட தான் வருவாங்க. நபிகிட்ட போய் கேட்போம் வான்னு சொல்லி. அந்த யூதர் என்ன பண்ணுறாரு, முஸ்லீமை கூட்டின்னு நபிகள் நாயகத்தில் வந்துடுறாரு. வந்த உடனே அப்போ என்ன செய்கிறாங்கன்னா நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அளக்க பையினத்து முஸ்லீம்கிட்ட கேட்குறாங்க, இந்தப்பா நிலம் யூதன் கையில் இருக்குது, நீ உன்னுடைய எதுங்கிற, அளக்க பையினத்துன் உன்ட்ட ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் முஸ்லீம் சொன்னார், இல்லை ஆதாரம்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிற ஆதாரம் இல்லையில. அப்போ யூதரை பார்த்து கேட்குறாங்க, யூதரே இது உன்னுடைய எதுங்கிற, உன்ட்ட தான் வச்சிருக்கிற, நீ அல்ல மேலே சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாங்க. இது சொன்னோன்னே அவர் என்ன செய்கிறாரு, முஸ்லீமு இவன் பொய் சத்தியம் பண்ணிடுவான், அதெல்லாம் சத்தியம் பண்ண சொல்லாது அப்படின்னு அது கத்துறாரு. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது, பொய் சத்தியம் வச்சு தான் அல்லாவுக்கு தெரிஞ்ச விஷயம், சட்டம் இதுதான். அவன் சத்தியம் பண்ணால் உன்ட்ட ஆதாரம் இருந்தால் நாங்கள் சத்தியம் பண்ண சொல்ல மாட்டோம், உங்ககிட்ட ஆதாரம் இல்லை, அதனால் அவனுக்கு தான் சாதகமாக அது முடியும், பொய் சத்தியம் செஞ்சு அவனுக்கு அல்லாவுக்குள்ள விஷயம் அப்படின்னு நபிகள் நான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த யூதரை சத்தியம் பண்ண சொல்லி யூதருக்கு உள்ளதை ஆக்கிடுவாங்க, முஸ்லீமுக்கு உள்ளதை ஆக்க மாட்டாங்க. இந்த ஹதீஸின்படி என்ன விளங்குதுன்னு கேட்டால் 2 பேருக்கு மத்தியில் விவகாரம் வந்துருச்சு. 25,000 ரூபா இவர் தரணும், இவர் எனக்கு தர வேண்டி இருக்குன்னு இவர் வாதிடுறாரு. அவர் தர வேண்டியது இல்லைங்கிறார், நீ சொல்கிற கணக்கு நான் ஏற்றுக்கிறலேங்கிறார். அப்படிங்கும் பொழுது ஏற்றுக்கிற வகையில் இவர் ஆதாரத்தை காட்டி நிரூபிக்கணும். ஆதாரத்தை காட்டி நிரூபிச்சுட்டா சத்தியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவராக சொல்கிறாரு, அவராக மறுக்கிறார். அப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டால் அந்த 25,000 ரூபா கொடுக்குற யார் தரணுமோ அவர் சொல்கிறாரு, நான் 25,000 ரூபா தந்துடுறேன், அல்ல மேலே சத்தியமாக நான் 25,000 ரூபா தரணும்னு அவர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இவர் என்ன செய்யணும், அதெல்லாம் சத்தியம் உடன்பாடு, உங்கள் உடன்பாட்டுக்கெலாம் எங்கள் வேலை கிடையாது. உடன்பாடு இது 2 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மார்க்கம் கட்டளை இடுது, அது கட்டுப்படணும். மார்க்கம் முஸ்லீமுக்கு எதிராகவே ரசூல்லா தீர்ப்பளித்தாங்களா இல்லையா, அதில் என்ன அதை பார்க்க இயலாது. சத்தியம் பண்ணுறதுங்கிறது அது ஒரு சட்ட பிரச்சனை. இதுக்கு தீர்வு அப்படி தான் காண முடியும். உங்கள்கிட்ட 25,000 ரூபா அவனை தரணுங்கிற உன் ஆதாரம் நீங்கள் காட்டலை, அவன் சத்தியம் பண்ணி தர்றேன்னு சொல்கிறான், சத்தியம் பண்ணி வாங்கிட்டு போக வேண்டியானே. அவள் சத்தியம் பண்ண பயப்பட்டீங்கன்னா நீங்கள் அவன் தர வேண்டியதில்லை, பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தமாகுதா இல்லையா? அதுக்காக தானே சத்தியம்ங்கிறன்னா 2 பேர் மன நிறைவோடு இந்த பிரச்சனை தீரணும். தீர்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும், நீ கிளைம் பண்ணுறதுக்கு 25,000 ரூபா உங்களுக்கு தரணும்னு சொல்கிறீங்கல்ல, அல்லா மேலே சத்தியமாக அவன் தரத்தான் வேணும், நான் ஏமாத்தவனா இல்லை, நெசத்தை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லு போதும்ங்கிறார் அவர். இதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லைன்னா சொல்ல இயலாது. இது உடன்படுறது நம்ம விருப்பத்தின் பார்ப்பட்டது இல்லை. 2 பேருக்கு உள்ள விஷயத்தில் என்ன மார்க்க சட்டம் சொல்லுதோ அதுக்கு தான் 2 பேரும் கட்டுப்படணும். அது ஒரு விஷயத்தை வழங்கிக்கணும். அடுத்து கோவில்பட்டியிலேருந்து மைதீன்கிறவர் கேட்குறாரு, இதுவும் வரிசைப்படி உள்ள கேள்வி கிடையாது, இது கிட்டத்தில் உள்ள சென்ற வாரம் சொன்னதை ஒட்டி உள்ள ஒரு கேள்வியாக இருக்கிறதுனால இதை முன்னுரிமை எடுத்து சொல்ல வேண்டியா இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஒரு உயிர் பிராணியை அறுத்தாங்கன்னு சொன்னால் அல்லது பலியிட்டாங்கன்னு சொன்னான், அல்லாஹ் அல்லாத பேரை சொல்லி அறுத்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாதவருக்கு பலியிட்டாலும் சரி, அந்த உணவு ஹராமு. அது குர்ஆன் மூலமே சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அது எதுக்கு ஹராம்னா உயிருள்ளவைகளுக்கு மட்டும்தான் அது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர் இல்லாத ஒரு பொருளை கடவுளுக்குன்னு ஒருத்தன் படையல் செய்கிறான்னு வைங்க, உயிரற்ற ஒரு பொருள், ஒரு தேங்காயை கொண்டே கடவுளுக்குன்னு அவனா என்னமோ செய்கிறான், அந்த தேங்காய் நமக்கு சாப்பிட ஹராம் ஆகுமானா ஹராம் ஆகாது. ஆகும் என்று நிறைய பேர் சொன்னாலும் அதுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. உயிருள்ளவைகளுக்கு மட்டும்தான் அந்த சட்டம். உயிரற்றவைகள் அவன் படையல் செஞ்சான், பூஜை செஞ்சாங்கிறது அது இஸ்லாத்தில் இல்லைங்கிறத நம்ம ரமலான் மாதத்தில் அதை விளக்கிட்டோம். தனியாக
ஒரு 2.5 மணி நேரம் கொண்ட தொகுப்பாக வேறு அந்த வீடியோவை நம்ம ஃபேஸ்புக்லேயும் வெளியிட்டிருக்கிறோம், யூடியூப்லேயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கிறோம், முழு அவர் தெரிஞ்சுக்கிறது. இப்போ இது ஒரு விஷயமாச்சா. அதுபோக சென்ற வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அது ரெண்டையும் இணைச்சி தான் இவர் கேள்வி கேட்குறாரு. சென்ற வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அந்த கோயிலில் உள்ள அந்த கோபுரத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்க கூப்பிட்றாங்க, அதை தொழிலாக நான் செய்யலாமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அது எப்படிங்க சிறுக்கான ஒரு காரியமாக இருக்குது, அதுக்கு போய் நீங்கள் பெயிண்ட் அடித்து எப்படி துணை செய்கிறீங்க, அது மார்க்கத்தில் கூடாதுன்னு சொன்னோம். இது ரெண்டும் முரண்பாடாக இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்க, அல்லா அவர்களுக்கு பூஜை செஞ்சால் சாப்பிட்லாங்கிறீங்க, அப்புறமேல்கிட்ட இந்த பூஜை செஞ்ச பெயிண்ட் அடிக்கலாமான்னு கேட்டால் வேணாங்கிறீங்க, அதையும் செஞ்சுட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு முரணாக இருக்குன்னு கேட்குறாரு. முரணாவெலாம் கிடையாது, உங்கள் புரிதலில் உள்ள கோளாறுனால அது முரணாக தெரிகிறது. தீமைக்கு துணை செய்தல்ங்கிற வகையில் தான் ஒரு விஷயத்தை நம்ம கூடாதுங்கிறோம். இப்போ ஒரு பூஜை செய்கிற ஒரு பொருளை கொண்டு என்கிட்ட தர்றாரு, நான் தீமைக்கு துணையாக செஞ்சேன், பூஜைக்கு துணை செஞ்சேனா, அதை வாங்கி கொண்டே கொடுத்தனா, பூஜைங்கிற அந்த காரியம் செய்வதற்கு துணையாக இருப்பது, நான் துணையாக அவனால் செஞ்சு முடிச்சு விட்டான், என்னுடைய துணை இல்லாமலேயே அந்த காரியத்தை அவன் செஞ்சு முடிச்சுட்டான், முடிச்சுட்டு என்கிட்ட கொண்டாந்து தர்றான், அதை வாங்கி கொண்டது பூஜைக்கு துணை செஞ்சது. அப்படி அவன் பூஜைக்கு நான் துணை செய்யலையே, அவன் பூஜை எனக்கு முந்தைய தரத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டானே, அவன் அந்த காரியத்தை என் தயவு இல்லாமலே என் உதவி இல்லாமலே அவன் செஞ்சு முடிச்சிட்டான். பூஜை செஞ்சு முடித்த பிறகு எனக்கு கொண்டாந்து தர்றான். இதில் தீமைக்கு துணை செஞ்சேன்னு இப்படி வரும், தீமைக்கு நான் துணையே செய்யலையே, அந்த தீமையை அவன் செஞ்சு அவனில் செஞ்சான், செஞ்சு முடித்த பிறகு தர்றான். தீமைக்கே துணை செஞ்சு உங்கள் உதவியை கொண்டு தான் அந்த காரியம் நடந்திருக்கணும். இந்த பெயிண்ட் அடிக்கிற விஷயம் என்ன, அந்த தீமைக்கு நீங்கள் துணையே செய்கிறீங்க, நீங்களே அந்த காரியத்தை செய்கிறீங்க. அப்போ நீங்களே அந்த காரியத்தை செய்வதற்கு ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த பொருளை கொண்டாந்து உங்கள்கிட்ட தருவதற்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது எப்படி முரணாகும்? சம்மந்தமில்லாத ஒன்றை சம்மந்தப்படுத்திக்கிட்டு என்ன செய்ய புரியுறீங்க, முரண்டா எப்படி வரும்? தீமைக்கு துணை செய்தல்ங்கிற அடிப்படையில் தான் சில விஷயங்களை மார்க்கம் தடை செஞ்சுருக்குது. நீங்கள் காவிரி ஆற்றுல தண்ணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். உங்கள் கருத்துப்படிங்கன்னு கேட்டால் அதுக்கு தான் பூஜை செஞ்சு தான் தண்ணியை திறக்கிறாங்க. குடிச்சிங்கன்னா பூஜைக்கு துணை செஞ்சு ஆகுமா? பூஜைக்கு நீங்கள் துணை செய்யலாம், அவன் பூஜை ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டான், இப்போ தண்ணியை நீங்கள் குடிக்கிறீங்க. அப்போ பூஜை செஞ்சதைக்கு இப்போ நெல் வயலில் நெல் போடுறான், பூஜை செஞ்சு தான் போடுறான், அந்த நெல்லை கொண்டாந்து உங்கள்கிட்ட தர்றான், நீங்கள் வாங்கினதுனால பூஜைக்கு துணை செஞ்சலாம். நீங்கள் பூஜை ஆல்ரெடி செஞ்சு முடிச்சுட்டான். அதாவது அந்த செயலில் போய் நீங்கள் இன்வால்வ் ஆகணும், பூஜைங்கிற அந்த செயலில் நீங்கள் அதில் ஈடுபடணும். அப்போ அது கூடாதாயிரும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, பூஜை செய்யணுப்பா, ஒரு தேங்காய் வாங்கிப்பா, எடுப்பா, அந்த சந்தனத்தை நீ தடவுப்பா, அதெல்லாம் பண்ணுப்பான்னு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க. இதுதான் தீமைக்கு துணை செய்கிறது. ராம்நாட்டில் இருந்து உமர் ஃபாரூக்குங்கிற சகோதரர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இவரும் ஏற்கனவே சொன்ன ஒரு கேள்வியை அடிப்படையாக வைத்து, ஏற்கனவே முந்தைய காலத்தில் சொன்ன ஒரு கேள்வி அடிப்படையாக வைத்து கேட்குறார். இவர் கேள்வி வழங்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன விஷயத்தை கேட்குறாருன்னு முதல்ல உள்ளதை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், நீங்கள் பாங்கு சொல்கிறாங்கல்ல, பல இடங்களில் பாங்கு சொன்னாங்கன்னு சொன்னால், நீங்கள் எந்த பள்ளிக்கு போவீங்களோ அந்த பள்ளியுடைய பாங்கு நீங்கள் பதில் சொன்னால் அம்புட்டுக்கு சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு ஆதாரத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நீங்கள் எந்த பள்ளிக்கு போகிறீங்களோ அவங்க அந்த பள்ளியுடைய பாங்குக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிவிட்டீங்க. நான் பள்ளிவாசலுக்கு போகாதவனாக இருக்கிறேன். பள்ளிவாசலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு மார்க்கத்தில் சிலருக்கு விதிவிலக்கு இருக்குத்தானே செய்யுது. உடம்பு சரியில்லாத இருப்பார், பல பார்வையற்றவராக இருப்பார், அல்லது அந்த அவர் பள்ளிக்கு உள்ள போகிற பாதை சரியில்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லது இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் போக முடியாதவராக இருப்பார். அப்போ வீட்டில் தொழுகிறார். இப்போ அந்த பள்ளிக்கு அவர் போகலை. இப்போ அந்த பள்ளி வாசலில் பாங்க சொல்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லலாமா? ஏன்னா நீங்கள் எந்த பள்ளிக்கு போகிறாரோ அந்த பள்ளிக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிவிட்டீங்க. இவர் பள்ளிக்கு போகலை, இப்போ அந்த பாங்குக்கு பதில் சொல்லணுமா? ஏன்னு கேட்டால், அந்த பாங்குக்கு பதில் சொல்வதில் நபிகள் நாயகத்துடைய சிபாரிசு கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கு வேணும். நான் பள்ளிவாசலுக்கு போய் தொழுகிற ஆள் கிடையாது, வீட்டில் தொழுகிற ஆளாக இருக்கிறேன். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் பள்ளியில் பாங்கு சொல்கிறாங்கன்னா, அப்போ நான் அதுக்கு பதில் சொல்லணுமா சொல்ல வேணும்? சொன்னால் தானே எனக்கு இந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அது கரெக்டான விஷயந்தான். ஏன்னடா ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா சமயத்துமுன் நிதா, பாங்கு சொல்வதை கேட்டால்
ஃபக்கூலு மிசலமா யக்கூலுல் முஅத்தின், பாங்கு சொல்பவர் கூறுவதைப் போலவே நீங்களும் கூறுங்கள். இது ஒரு ஹதீஸு. இது புகாரில் 611வது ஹதீஸில் இருக்கிறது. முஸ்லீம்ங்கிற ஹதீஸ் நூலில் என்ன வருதுன்னு கேட்டால், இதா சமீத்துமுல் முஅத்தின, பாங்கு சொல்பவர் பாங்கு சொல்வதை நீங்கள் கேட்டால் ஃபக்கூலு மிசலமா யக்கூலு, அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு சும்மா சல்லு அலைய, பிறகு எனக்காக அல்லாட்ட துவா செய்யுங்க, செலவாத்து சொல்லுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹு மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன், ஒருவன் எனக்காக ஒரு செலவாத்து சொல்வானேயானால் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹாஸ்ரா, அவனுக்கு அல்லாஹ் 10 முறை அருள் செய்கிறான் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சும்மா சலுல்லாஹ் அலியல் வசீலா, மறுமையில் வசீலான்னு ஒரு பதவி இருக்கிறது. அந்த பதவியை ஒரே ஒரு ஆளுக்கு தான் அல்லாஹ் கொடுக்க போகிறான். அந்த பதவியை முகமதாகிய எனக்கு தர வேண்டும் என்று நீங்கள்லாம் துவா செய்யுங்க. சும்மா பிறகு சலுல்லாஹ லி, எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் அல் வசீலாவை. வசீலாண்டா என்னன்னு நபிகள் நாயகமாக சொல்லிவிடுறாங்க. ஃபைன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னா, அது சொர்க்கத்தில் உள்ள ஒரு தகுதி. லா எம்பகை இல்லாலி அப்தி லா தம்பகை இல்லாலி அப்திமின் இபாதில்லா, ஒரே ஒரு அடியாருக்கு தான் அல்லாஹ் தருவான். அதை ஒட்டுமொத்த சமுதாயத்திலே மனித குலத்திலே ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதவி சொர்க்கத்தில் வசீலாங்கிற பதவி. அந்த பதவியை எனக்கு தரணும்னு நீங்கள் அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தை நான் பரிந்துரை செய்வேன். மர்மை நீ எனக்கு பரிந்துரை செஞ்சீல, மர்மை நாளில் உனக்கு நான் பரிந்துரை செய்வேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் அடைய வேண்டுமாக இருந்தால் நான் பள்ளிவாசலுக்கு போவாட்டாலும் நான் இது பதில் சொன்னால் தானே எனக்கு கிடைக்கும். பள்ளிவாசலுக்கு போகாட்டி பதில் சொல்ல வேண்டியது இல்லையான்னு அர்த்தத்தில் கேட்குறார். நம்ம சொன்ன அந்த கருத்தில் நம்ம சொல்லலை. அந்த வார்த்தையிலேருந்து அந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டாலும், பள்ளிக்கு எந்த பள்ளிக்கு போகிறீங்களோ அந்த பள்ளிக்கு பாங்குக்கு பதில் சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த பள்ளிக்கு நீங்கள் போகிறவராக இருந்தால் அந்த அர்த்தம். போகாதவராக இருந்தால் அவர் என்ன முடிவு எடுக்கணும்? நீங்கள் போகணுங்கிற ஒரு முடிவு எடுத்தால் எந்த பள்ளிக்கு போவீங்க? எந்த பள்ளி உங்களுக்கு கிட்டேன்னு ஒன்று இருக்குதான். பள்ளிக்கு போகாத ஆளாக இருந்தால் கூட இதுதான் நம்ம மஹல்லா பள்ளி, இதுதான் நாம் போய் தொழ வேண்டிய பள்ளின்னு வழங்கி தானே வச்சுருப்பீங்க. நீங்கள் போவாட்டால் கூட உங்கள் குடும்பத்தாரை அந்த பள்ளிக்கு அனுப்புவீங்கல்ல. அப்போ எந்த பள்ளி உங்களுக்கு உரிய பள்ளி வாசல்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறேன். நீங்கள் போகாட்டாலும் பரவாயில்ல. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பெண்களுக்கு சொல்கிறோம்ல, பெண்கள் பள்ளிக்கு போக மாட்டாங்கன்னா போகாட்டான்னு உங்கள் மஹல்லா பள்ளின்னு ஒன்று இருக்குமா இல்லையா? உங்கள் கணவர் உங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் எந்த பள்ளிக்கு போவாங்களோ அந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியிலேருந்து சொல்கிற பாங்கு என்ன செய்யுங்க, திருப்பி அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கன்னு சொல்கிறோம். அதுதான் உங்களுக்கு இந்த நன்மையெல்லாம் வேணும். நபிகள் நாயகத்துக்காக வேண்டி பாங்குக்கு பதில் சொல்லணும், அதுக்கப்புறம் செலவாத்து சொல்லணும், அதுக்கப்புறம் அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தாவத்தி தாமத்தி வசலாத்தில் காய்மத்திங்கிற அந்த ஒரு துவா ஓதணும். இதெல்லாம் ஓதினால் மறுமையில் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்து கிடைக்கும்னு முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குதா இல்லையா? முஸ்லீமில் 628வது ஹதீஸில் இது இருக்குது. அதன்படி நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் பள்ளிக்கு போகாத ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு அருகில் உள்ள பள்ளி அல்லது நீங்கள் எதை உங்கள் பள்ளியாக நீங்கள் கருதுறீங்களோ, அல்லது குடும்பத்தார் எங்கே போவாங்களோ, அல்லது நீங்கள் பள்ளிக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் பள்ளிக்கு போகாமல் இருப்பீங்க, நேற்று போயிட்டு இருந்திருப்பீங்கல்ல, அப்போ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பள்ளின்னு வழங்குதில்ல, நாளைக்கு உங்களுக்கு குணமாகிடுச்சுன்னா மர போவீங்கல்ல. அப்போ நீங்கள் எந்த பள்ளிக்கு போனீர்களோ அல்லது போவீர்களோ அல்லது எது உங்களுக்கு அருகில் உள்ள பள்ளி நீங்கள் உரிமை கொண்டாடி இருப்பீர்களோ அந்த பள்ளியுடைய பாங்கு பதில் சொல்லுங்கள். அவ்வளோதான். உமர் ஃபாரூக் வேதாளை அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், தொழுகைக்கு பிறகு துவா செய்யும்போது 2 கைகளையும் எவ்வாறு வைக்க வேண்டும் என்று ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் சொன்னீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். பாங்கிற்கு பிறகு துவா செய்யும் போதும் மற்றும் கழிப்பறையில் வெளியில் சொல்லும்போது, சாப்பாட்டிற்கு முன்பு, சாப்பாட்டிற்கு பின்பு, தூங்கும்போது, தூங்கி எழுந்த பிறகு, சைத்தான பாதுகாப்பு தேடும் பொழுது, இன்னும் பல இடங்களில் நம்ம துவா செய்கிறோம். அந்த நேரத்திலெல்லாம் கையை உயர்த்தி துவா செய்யணுமான்னு கேட்குறாரு. அதாவது துவா செய்யும் பொழுது கைகளை உயர்த்தி நம்ம துவா செய்கிறோம்ல, கைகளை உயர்த்தி எந்த துவா செய்வோம்னு கேட்டால், நம்ம கோரிக்கைகளை அல்லாட்ட வச்சு அதுக்கு தான் அந்த மாதிரி துவா செய்வோம். ஆனால் துவாக்கள் 2 வகையான ஒரு துவாக்கள் இருக்கிறது. அந்த துவாக்களில் நம்முடைய தேவைகளை முறையிடுவதற்காக நம்மளாக செய்யக்கூடிய அந்த துவாக்களுக்கு இறைவன்கிட்ட கையேந்தி என்ன செய்யணும், கையேந்தியும் துவா செய்யலாம். அது அத்தஹியாத்தில் இருந்துக்கிட்டு இருந்தால் அந்த இருப்பில் இருந்து கொண்டு துவா செய்யலாம். சஜிதாவில் இருந்தீங்கன்னா சஜிதாவுடைய நிலையில் இருந்துக்கிட்டு துவா செய்யலாம். தொழுகைக்கு வெளியே இருந்தீங்கன்னா கையை ஏந்தி என்ன செய்யலாம், துவா செய்யலாம். இதெல்லாம் என்னன்னு கேட்டால், நம்மளாக நம்முடைய தேவைகளை அல்லாட்ட கேட்கும் பொழுது ஹம்து செலவாத்து இதெல்லாம் சொல்லி அப்புறம் துவா சொல்லி அல்லாட்ட கோரிக்கை வைக்கிறது, அது ஒரு வகையான துவா. இன்னொரு துவா என்னன்னு கேட்டால், குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டிய அது துவாங்கிற பேரில் சொல்லப்பட்டான அது உண்மையில் ஒரு திக்ரு தான். அது
அல்லாஹ்வை நினைவு கூறுதல் தான் அது. அதில் எந்த ஒரு கோரிக்கையுமே இருக்காது. அந்த மாதிரியான பாத்ரூம் போகிறோம், சைத்தானை விட்டு பாதுகாப்பு தர்றேன்ட்டு போகிறீங்க, துவா மாதிரி இருந்தாலும் அந்த பாத்ரூம் போகும்போது இப்படி கையேந்திக்கிட்டு அதில் குஃப்ரானுக்க அல்ஹம்துலில்லாஹ் இல்லது அதுக பண்ணில்லதா வாஃபானின்னு அப்படி துவா செஞ்சுட்டு இருக்கணுமான்னா அப்படி ரசூலுல்லாஹ் துவா கைக்கு உயர்த்தினதே கிடையாது. சாப்பிட போகிறீங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்ணும், அது கையை ஏந்தி பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு அப்படி செய்யணுமாண்டா கிடையாது. இதெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் செய்ய வேண்டிய திக்ர்கள். அது துவாங்கிற பேரில் சொல்லப்பட்டாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ மேட்டில் ஏறும்போது, பள்ளத்தில் இறங்கும்போது, பள்ளிவாசலில் போகும்போது, பள்ளிவாசலை விட்டு வெளியேறும்போது, கடத்தல் நடக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரியான துவாக்கள் இருக்குது. அதில் தூங்கும்போது, எந்திரிக்கும் போது அப்படிங்கிற ஒரு துவாக்கள் இருக்கிறது. அது மாதிரி ஏராளமான சந்தர்ப்பங்களில் ஓத வேண்டிய துவாக்கள் எல்லாம் திக்ருங்கிற வகையில் உள்ளது. அதுக்கு ஹம்து சலவாத்தெல்லாம் ஓதி கையை உயர்த்தி அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதாக என்ன செய்யலை, ஒரு ஆதாரம் கிடையாது. அது தேவை. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற துவாக்களுக்கு கைகளை உயர்த்தியதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லைங்கிற அடிப்படையில் நம்ம வச்சிட வேண்டியதான். அதே சவுதான் கேட்குறாரு, ஹஜ்ஜி உம்ரா செல்பவரிடம் ஹதி கொடுத்து விடும் பொழுது மாடு ஒட்டகம் கொடுக்க விரும்பினால் 7 நபர்கள் இணைந்து பணத்தை கொடுத்து விடலாமா, அல்லது ஒரு நபராகத்தான் பணம் கொடுக்க வேண்டுமான்னு கேட்குறாரு. அதாவது ஹதின்ற ஒரு வணக்கம் இருக்கிறது. ஹதின்றா என்னன்னு கேட்டால், நம்ம ஒரு பழிப்பிராணியை அல்லாவுக்காக வேண்டி ஹரமில் அறுக்கிறதுக்கு பேர் ஹதி. வீட்டில் இருக்கிறதுக்கு பேர் இல்லை. நம்ம ஊரில் அறுத்தா அதுக்கு பேர் ஹதி கிடையாது. அதுக்கு பேர் உலுஹியா அல்லது வேறு ஏதாவது அக்கீக்கா பல வகையில் வரும். ஹதிங்கிறது எதில் வரும்னு கேட்டால், நம்ம ஒரு ஆடை ஹரமில் போய் மக்காவுடைய புனித எல்லையில் போய் அறுக்கிறோம்ல, அதுக்கு பேர் ஹதி. அது ஆட்டையும் இருக்கலாம், மாட்டையும் இருக்கலாம், ஒட்டகத்தையும் இருக்கலாம். அதில் என்ன செய்யலாம்னா இந்த ஹஜ்ஜிக்கு போகிறவங்களும் செய்யலாம். அது போக இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம தெரிஞ்ச ஒரு ஆள் உம்ராவுக்கு போகிறாருன்னு வைங்க, அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் உம்ராவுக்கு போகிறீங்க, நான் ஒரு ஹதி கொடுக்கணுன்னு இருக்கிறேன், ஹதின்னு அங்கே தான் கொடுக்கணும், நான் அதுக்குரிய தொகையை உங்கள்கிட்ட தந்துடுறேன், நீங்கள் அங்கே போய் என்ன செய்யுங்க, அங்கே சவுதியில் பணத்தை கட்டினா அவன் ஆட்டுறது அவனே கொடுத்துருவான், நீங்கள் அந்த ஒரு ஹதி எனக்காக நீங்கள் கொடுத்துருங்க, அதுக்குரிய பணத்தை உங்களுக்கு தர்றேன்னு நம்ம கொடுத்துருவோம். நம்ம போகவே தேவையில்லை. நம்ம இங்கே இருந்துக்கிட்டே ஹஜ்ஜி கும்ரா போகிறவங்கள்ட்ட எனக்காக வேண்டி இந்த ஹதியை கொடுத்துருங்க, இந்தாங்க ஒரு ஆட்டுக்குரிய ரூபா அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அவர் அங்கே உங்களுக்காக கொடுப்பார். இப்படி கொடுத்து விடலாமான்னா இப்படி ரசூலுல்லாஹ் காலத்திலே கொடுத்து விட்ருக்குறாங்க. அது ஹதிங்கிறதுக்கு தனியாக ஒரு ஆர்டிக்கலே போட்டிருக்குறோம். அதில் முழுசாக நீங்கள் படிச்சுக்கிறங்க. இப்போ அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டால், இப்போ ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு போகிறார். ஹஜ்ஜிக்கு போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு ஹதியில் 7 பேர் சேரலாம்னு இருக்குல்ல, ஆடு கொடுக்குறாந்தா ஒரு ஆளுக்கு ஒரு ஆடுன்னு வந்துடும். ஒரு மாடு கொடுப்பதாக இருந்தால் 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு, 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகம் அப்படி கொடுக்கலாம்னு இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு 7 பேர் சேர்றாங்க. 7 பேரும் சேர்ந்து வசூல் பண்ணி ஒரு மாட்டுடைய பணம் வந்துருச்சு. ஒரு மாடு 1 லட்ச ரூபா வந்துருச்சா, அந்த 1 லட்ச ரூபாயை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து எங்கள் 7 பேர் சார்பாகவும் இந்த மாட்டை நீங்கள் ஹதியாக கொடுத்துருங்க, ஹரம் எல்லையில் போய் அதை குர்பானி கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்புகிறோம். இப்படி செய்யலாமான்னு கேட்குறாரு. ஒரு ஆளுக்கு கொடுக்கலான்டா 7 அதில் என்ன இருக்குது, கேள்விக்கு என்ன இருக்குது, தாராளமாக கொடுக்கலாமே. நீங்கள் ஒரு ஆளாக இருந்து ஒரு ஆட்டை கொடுக்குற மாதிரி 7 பேருக்கு ஒரு ஹதி இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஹுதைபியா உடன்படிக்கையில் தடுக்கப்பட்டாங்க. தடுக்கப்பட்டோன்னு அங்கேயே ஹதியை கொடுத்துட்டு திரும்பினாங்க. அது எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டால், ஒட்டகத்தை மாட்டிலெல்லாம் 7 பேர் சேர்ந்து நாங்கள் கொடுத்தோம். ஒரு மாட்டை வாங்குவாங்க, 7 பேர் பங்கு சேர்ந்து அதை கொடுத்துருவாங்க. இப்படி நாங்களே ஹதி கொடுத்துருக்குறோம் என்று சொல்லி அது ஹதீஸில் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் இருக்குது. அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு முழு மாட்டை கூட நீங்கள் ஹதியாக கொடுத்து விடலாம். 7 பேர் தான் சேரணுன்னு கட்டாயமெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட நல்லா வசதி தந்திருந்தான்னு சொன்னால் நம்ம சார்பாக இந்த ஒட்டகத்தை கொடுத்துருங்க, வாங்கி கொடுத்துருங்க, நம்ம சார்பாக ஒரு மாட்டை கொடுத்துருங்க, நம்ம சார்பாக ஒரு ஆட்டை கொடுத்துருங்கன்னு சொல்வதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அதை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், ஒரு மாடு 7 பேர் சேர்ந்து கொடுப்போமே அப்படின்னு நீங்களே ஒரு 7 பங்காளியை சேர்த்து 7 பேர்ட்டையும் காசை வாங்கி 7 பேர் சார்பாக அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து எங்கள் 7 பேர் சார்பாக நீங்கள் என்ன செஞ்சுருங்க ஹதி கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டீங்கன்னா அது கூடுமான்னா தாராளமாக கூடும். அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பக்கம் செய்த போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த தவறுக்கு விதியை எடுத்துக்காட்டி வாதத்தில் ஈசா அவர்களை வாயடைக்க செய்தார் என்று ஹதீஸ் உள்ளது. இந்த ஹதீஸின்படி ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு விதியை காரணம் காட்டி மறுமையில் தப்பித்து கொள்ளலாம் தானே அப்படிங்கிற மாதிரி நஸ்ருத்தீன் ஹனீஃபா என்பவர் கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், முதல்ல அவர் கேட்குற சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிறோம்.
அதாவது ஆன்மீக உலகத்தில், உயிர்களுடைய உலகம் இருக்குல்ல, அந்த உலகத்தில் இஹ்தஜ்ஜ ஆதம் ஓ மூசா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரியில் 3409வது ஹதீஸில் இது வரக்கூடிய ஒரு செய்தி. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இஹ்தஜ்ஜ ஆதம் ஓ மூசா, இஹ்தஜ்ஜ ஆதம் ஓ மூசா, ஆதமும் மூசாவும் வந்து என்னஞ்சாங்க, வாதம் செய்தார்கள். ஆதமும் தர்க்கம் செய்து கொண்டார்கள். தர்க்கம் செய்யும்போது இப்போ காலலுகு மூசா, மூசாங்கிறவர் வந்து ஆதம்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ காலலுகு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கிட்ட சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஆதம் உள்ளது அகரஜத்துக்க ஹத்தியத்துக்க மினல் ஜன்னா, உன்னுடைய பாவம் தானப்பா எங்களை சொர்க்கத்திலேருந்து உன்னை வெளியேற்றிருச்சு. நீ செஞ்ச ஒரு பாவத்தை மட்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னா அல்லாஹ் உன்னை வெளியேற்றிருப்பானா அப்படின்னு மூசா நபி என்ன செய்கிறாருன்னா, ஆதம் நபிகிட்ட சண்டைக்கு போகிறார், வாதம் பண்ணுறாரு. அப்போ காலலுகு ஆதம், ஆதம் சொன்னார், அந்த மூசா, நீ தானப்பா மூசா, அல்லது இஸ்தஃபாக் அல்லாஹ் பி ரிசாலாத்தியோ பி கலாமிகி, அல்லாஹ் உன்னை தூதராக ஆக்கி உன்னோட உரையாடல் நடத்தி உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான். அப்படிப்பட்ட மூசா நீ என்ன செய்கிற, என்னை வந்து நீ குறை சொல்லுகிறாய். அலா அமரின் குத்திர அலைய கபலான் முகுலக்க, என்னை படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதி வச்ச ஒரு விஷயத்துக்காக வேண்டி என்கிட்ட நீ சண்டைக்கு வர்றியா அப்படின்னு திருப்பி கேட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறது, கேட்ட உடனே அவருக்கு பதில் சொல்ல முடியல. ஆதம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் வந்து அந்த மரத்தை நெருங்காதுன்னு அல்லாஹ் சொன்னான், நான் நெருங்கிட்டேன், நான் குற்றம் செய்து என்னை எல்லாம் வெளியேற்றிட்டான், இதான உன் குற்றச்சாட்டு. இதை நான் செய்வேங்கிறது நான் செஞ்சேன்னா அல்லாஹ் எழுதி வச்சதுனால செஞ்சேனான்னு கேட்குறாரு. உன்னை என்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி செய்வேன் என்று அல்லாஹ் எழுதி வச்சுட்டான், அவன் எழுதி வச்சதுனால நான் செஞ்சேன், அதை போய் நீ குறை சொல்கிறியப்போ அல்லாஹ் எழுதுனது நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ன்ட்டு இந்த ஹதீஸில் வருது. அது போக வர்றது என்ன வருதுன்னு கேட்டால், ஹஜ் ஆதம் மூசா மரத்தைனி, ஆதம் வந்து மூசாவை ஜெயித்து விட்டார்ன்ட்டு வேறு ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்கிறாங்க 2 தடவை. அப்போ ஆதம் கேட்ட கேள்விக்கு மூசாட்ட ஆன்சர் இல்லை. வேறு சில அறிவிப்புகளில் என்ன வருதுன்னு கேட்டால், அவர் கேட்பார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார், ஏன்பா உனக்கு தௌராத்து வேதத்தை எல்லாம் உன்கிட்ட கொடுத்துருக்கானா? ஆமாம். அது எப்போ என்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முந்தைய எல்லாம் அந்த தௌராத்து வேதத்தை எழுதிட்டானா? ஆமாம். அந்த தௌராத்தில் ஆதம் வந்து இந்த மாதிரி தப்பு செய்வார்னு எழுதி இருந்துச்சான்னு கேட்பார். ஆமாம்பார். அப்போ என்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய வேதத்தில் வந்து அல்லாஹ் எழுதி வச்சுவிட்டான், அதைத்தான் நான் செஞ்சுருக்கிறேன், நீ என்ன என்னை குறை சொல்கிறேன்னு கேட்பாருன்னு வருது. ஆக அவர் எதை வச்சு அவர் மடக்கிறாருன்னு கேட்டால், விதியை வச்சு மடக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் தப்பை செஞ்சுவிட்டார் அப்படின்னு இவர் குற்றம் சுமட்டு, நான் எங்கே தப்பு செஞ்சேன், எழுதுனபடி நடந்துச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார்னு வருது. இதெல்லாம் அவர் கேட்குறாரு. இப்படி வச்சு எழுந்து சொன்னால் ஒவ்வொரு தப்புக்கும் இந்த மாதிரி ஒருத்தன் வாதம் பண்ணுவானே, ஒவ்வொரு தப்பு செய்கிறோன்னு என்ன செய்வான், இதே மாதிரி அதுலேயும் ஆதம் தான் ஜெயிச்சார்னு வேறு வருது. இதில் யார் ஜெயிக்கலை, மூசா நபி ஜெயிக்கலை, ஆதம் நபி ஜெயித்து விட்டார்னு ரசூலுல்லாஹ். ஹஜ் ஆதம் மூசா, ஆதம் மூசாவை வென்று விட்டார்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இவர் தான் கரெக்டான ஆர்குமெண்ட் மாதிரி தெரியுது. இந்த வாதத்தின்படி வச்சிங்கன்னு சொன்னால் அப்போ எல்லோரும் இப்படி செய்வாங்களே. இன்றைக்கி உள்ள வாதத்தில் ஒருத்தன் ஏன் தொழுவாமல் இருக்கிறான், ஏன்டா தொழுவாமல் இருக்கிறான், தொழுவாமல் இருக்கிறானா, எழுதி வச்சுருக்கிறான் தொழுவாமல் இருக்கிறேன் அப்படிமான்ல, ஏன்டா அவனை ஏமாத்தினேன் நான் ஏமாத்தினேன், அப்படி எல்லாம் எழுதி வச்சுருக்கா நடந்து போச்சு அப்படிமா. எல்லாம் எழுதி வச்சதுனால அப்படி நடந்துச்சு தவிர நான் யாரையும் ஏமாத்தலையேம்மா. எல்லா தப்பு செய்கிறவர்களும் இந்த துன்யாவிலையும் சரி ஆகிரத்துலேயும் சரி இதை சொல்லி தப்பிக்கலாம்ல, அதான் அவர் கேட்குறார். இந்த ஹதீஸின்படி பார்த்தீங்கன்னா மூசாவை நபிகிட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கரெக்டாக தான் கேட்டாருங்கிற மாதிரி வருது. கேட்டு மூசாவை இதை தோக்கடிச்சு விட்டார்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி தப்பு செய்கிறவர்களை நம்ம குறை சொல்ல முடியாது, விதிப்படி தான் செஞ்சுருக்கிறாங்கன்னு கருத்து வருகிறது. இதன்படி ஒவ்வொருத்தனும் சொல்லுவானேன்னு அவர் கேள்வி கேட்குறாரு. கண்டிப்பாக சொல்லத்தான் செய்வான். ஒவ்வொருத்தனும் இதை இந்த வாதத்தின்படி எல்லாருமே இதை சொல்லலாம்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது சரின்னு வேறு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பண்ண ஆர்கியூமெண்ட் கரெக்டு தான், மூசா வீழ்த்திட்டார் அவர் அப்படின்னா, அப்போ நம்மளும் என்ன செய்யலாம், எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் அத்தாவுடைய ஆதம் இருக்கார்ல, நம்ம தகப்பனார் ஆதம், அவர் வழியை பின்பற்றி நம்மளும் விதி மேலே பழியை போட்டு என்ன செஞ்சுன்னு தப்பிச்சுக்கிடலாம். இங்கேயும் தப்பிக்கலாம் அங்கேயும் தப்பிக்கலான்னு அர்த்தம் வருது. ஆகிரத்தில் எல்லாம் கேட்பான்ல, ஏன்டா அந்த மாதிரி செஞ்சேன், ஏன்னா சிறுக்கு வச்ச கூட கேட்பான், எதுக்குடா சிறுக்கு நான் வச்சேனா, நீ எழுதுன்னு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவான்ல, அவன் சொன்னால ஏற்றுக்குருவாங்கிற மாதிரி வருது. இந்த ஹதீஸின் பிரகாரம் பார்த்தா இது ஒரு நல்ல ஒரு ஆர்கியூமெண்ட் போல் தெரியுதுல்ல. அதனால்
அவர் கேள்வி நல்லா தான் கேட்குறார். இது இந்த இந்த ஹதீஸ், இந்த கருத்தில் வரக்கூடிய இந்த ஹதீஸும் இந்த கருத்தில் இன்னும் பல நூல்களில் வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே இது அப்பட்டமாக குர்ஆனோடு நேரடியாகவே மோதக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. குர்ஆனோடு மோதுகிற ஒரு செய்தி. இதை நீங்கள் நம்புனீங்கன்னா குர்ஆனை மறுக்கிற மாதிரி வந்துடும். இந்த செய்தி நீங்கள் நம்புனீங்கன்னா குர்ஆனில் உள்ள பல வசனங்களை நீங்கள் மறுக்கிற ஒரு நிலைமைக்கு ஆளாயிருவீங்க. அதனால் இந்த ஹதீஸ் புகாரியில் வந்திருந்தாலும் சரி, இது ஆத்தன்டிக்கான செய்தியில் வராது. ஏன் வராதுங்கிறோம்னு கேட்டால், இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தப்பு செஞ்சார்ல, தப்பு செஞ்சும்போது அந்த தப்பை பற்றி எல்லாம் குர்ஆனில் சொல்கிறான்ல. எப்படி சொல்கிறான் தப்பு செய்யும்போது எல்லாம் செய்கிறான்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஃபஅஸல்லஹுமு ஷைத்தானு அன்ஹா, ஷைத்தான் அவரை வழிகெடுத்து விட்டான், அவங்கள அந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 2:36 வசனத்தில் சொல்லுகிறான். 2:37 பாவ மன்னிப்பு எப்படி கேட்பது என்பதற்குரிய அந்த சொற்களை அல்லாஹ் அவர் கற்றுக் கொடுத்தான். அதை சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டார். அதனால் அல்லாஹ் அவர் மன்னித்தான். எப்படி ஒரு ஃபதலக்கா ஆதம் மிர் ரப்பிஹி கலிமாத்தின், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடமிருந்து சில சொற்களை கற்றுக்கொண்டார். ஃபதாப அலைஹி, அதை சொல்லி மன்னிப்பு கேட்டான்னு வருது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே அல்லாட்ட நான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு இப்போ என்ன செய்கிறார், நான் எங்கே தப்பு செஞ்சேங்கிறார். அதாவது அவர் தப்பு செய்யலைங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுறார். தப்பு செஞ்சதுக்கு தான் அழுது மன்னிப்பு கேட்டிருக்கிறார். விதியை சொல்லி அல்லாட்ட நீ தானே எழுதுன்னு அப்போ கேட்கலையே அவர். அல்ல அப்படி கேட்கும் பொழுது, இறைவா என்னை எப்படி நீ குற்றம் பிடிப்ப, நீ தான் விதியில் எழுதி வச்சுட்டிய அப்படி கேட்டாரா? என்ன செஞ்சாங்க? காலா, 2 பேரும் சொன்னார்கள், ரப்பனா தலம்னா அம்புசனா, நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், நாங்கள் தான் செஞ்சோன்னு ஒத்துக்கிறார் அவர். இல்லம் தஃபீர்லனா ஒரு தரகம்னா, எங்களை நீ மன்னித்து அருள் செய்யவில்லை என்று சொன்னால் நக்குன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோமே, நீனா மன்னிச்சாலே உண்டு, இல்லாட்டி நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோம் அப்படின்னு அவர்கள் சொன்னதாக 7வது சூறாவில் 23வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ குர்ஆன் சொல்லுகிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் தான் செய்தார். அது மட்டும் சொல்லலை, பாவம் செஞ்சது ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டார். இதுக்கு எங்களை தவிர யார் காரணம்னா நாங்கள் தான் தப்பு செஞ்சோம், உன் மேலே ஒன்றும் இல்லை என்று வாக்குமூலமும் கொடுத்து விட்டார். அதே மாதிரி 20வது சூறாவில், அதாவது 115வது வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், வலகத் அஹிதுனா இலா ஆதம மின் கப்லு, ஆதமிடத்தில் ஏற்கனவே உறுதிமொழி எடுத்திருந்தோம். நசிய, அவர் அதை மறந்து விட்டார். ஃபலம் நஜித் லஹு அஸ்மா, அவர்கிட்ட நம்ம உறுதியை நம்ம காணலை, உறுதி அவர் இருக்கலை. ஒரு மரத்தை நெருங்காதுன்னு சொன்னார், அதில் உறுதியாக இருந்தார் அவர் உறுதியாக இருக்கலைன்னு சொல்லி 115வது 20வது சூறாவில் 115வது வசனத்தில் சொல்கிறான் அல்லாஹ். அதிலே 121வது 22வது வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், வா அசா ஆதம் ரப்பஹு, ஆதம் தன் இறைவனுக்கு மாறு செய்தார். ஃபகவா, வழிகட்டு போனார். சும்மஜித்தபாஹு ரப்புஹு, பிறகு இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான். தாபாலை அவரை மன்னித்தான். ஹதா, நேர்வழி காட்டினான்னு வருது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சார் என்று குர்ஆனில் வருது, மன்னிப்பு கேட்டார்னு குர்ஆனில் வருது. இவர் செய்கிறதை செஞ்சுவிட்டு நான் எங்கே தப்பு செஞ்சேன்னு சொன்னார்னு இங்கே வருது. இந்த ஹதீஸில் என்ன வருது? அப்படி பேசலாம். முதல்ல விதியை ஒரு ஆர்குமெண்ட் ஆக்கலாமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கட்டும், யார் வேணாலும் ஆக்கலாமாட்டேன். ஏற்கனவே அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டார், அல்லாவும் பாவம் செஞ்சார்னு சொல்லி காட்டுறான். நீ மன்னிக்காட்டி எங்களுக்கு வேறு நாதியே இல்லைன்னு சொல்கிறாரு. நாங்கள் தான் எங்களுக்கு தனியாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. இவ்வளவும் செஞ்சு தன்னுடைய தவறுக்கு வருந்தி அழுது திருந்தி மன்னிப்பு கேட்ட ஒரு மனிதர் எப்படி மூசா நபி இப்படி பேசுவார்? மூசா நபி கேட்குமா, அவன்ப்பா நம்ம தப்பு தான் செஞ்சேன். தப்பை ஒத்துக்கிறக்கூடிய, ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரு தப்பை, ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரு பாவத்தை பிரிதொரு காலத்தில் நியாயப்படுத்துவாங்களா? இவர் நியாயப்படுத்துகிறாரா? எப்படி? நான் எங்கே தப்பு செஞ்சேன், அல்லாஹ் எழுதுனா நடந்து போச்சுங்கிறாரு. இது எப்படி இந்த வார்த்தை ஏற்றுக்க முடியும்? எப்படி அவர் சொல்லுவார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லுவார்? முதல்ல அவருடைய நிலைப்பாடு அது இல்லையே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிலைப்பாடு என்னன்னு கேட்டால், நான் மீறிட்டேன், நான் தப்பு செஞ்சிட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சிட்டேன். அதானே அவருடைய கொள்கை, அவருடைய நிலைப்பாடு அதுதானே. அந்த நிலைப்பாட்டில் அந்த அடிப்படையில் அல்லாஹ் அவரை வெளியேற்றவும் செய்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன செய்கிறாரு? மூசாவிட்ட உரையாடல் நடக்கும் பொழுது
நம்ம மேலே ஒன்றும் கிடையாதுப்பா, நான் என்னை போட்டு குறை சொல்லிகிட்டு இருக்கிறேன், அது ஏற்கனவே எழுதுனதை விட நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால், இதை நான் கேட்குறேன், இதை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு சரின்னு படுதா? நான் சொன்னால் சரின்னு படுதா? நீங்கள் ஒரு தவறை செஞ்சு விட்டீங்க. இதே மாதிரி ஒருத்தர் நண்பர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? நான் எங்கேப்பா பண்ணினேன், அதெல்லாம் விதிப்படி தான். அப்படியா அப்படின்னு எடுத்துக்கிடுவீங்களா? ஒருத்தர் திருடி போட்டான், ஏன்டா திருடினேன்? நான் எங்கே திருடினேன்? எழுதுனபடி நடந்து போச்சு, நல்லா தான் திருடான், நான் எங்கே அப்படின்னா ஒத்துக்கிருவீங்களா? இவன் விதண்டாவாதம் பண்ணுறான்னு சொல்லுவீங்களா? அப்போ நீங்கள் நான்லாம் சொன்னால் விதண்டாவாதம்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மூசா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்வாங்களா? செய்வாங்கன்றதாலும் பட்டாலும் பரவாயில்லை, அவர் கரெக்டாக செஞ்சார்ன்ற ரசூலுல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவர் தப்பு செஞ்சிட்டாரு, அப்படி அவர் பேசியிருக்க கூடாது என்ற அந்த ஹதீஸில் நம்ம அப்போ கூட ஏற்றுக்கலாம். ஆதம் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு பிறகு என்ன செஞ்சிட்டார்? பல்ட்டி அடிச்சிட்டாரு, அவர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்தாலும் பரவாயில்லை. இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், ஹஜ்ஜ ஆதம் மூசாவை ஆதம் ஜெயித்து விட்டார். ஹஜ்ஜா 2 தடவை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஹஜ் ஆதம் மூசா, ஹஜ் ஆதம் மூசான்னு வருது. மூசாவை ஆதம் ஜெயித்தார்னா அப்போ ஆதம் செஞ்ச கரெக்டுங்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த ஆர்கியூமெண்ட்டு கரெக்டு என்று ரசூலுல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. கொடுத்துருப்பாங்களா? அப்போ இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் இது ஒரு இழிவுபடுத்துறதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரியான விதண்டாவாதத்தை அவங்க அங்கீகரிச்சாங்கன்னு வருது. அப்போ ரசூலுல்லாஹ் இதை அங்கீகரிச்சு, அப்போ ஆதம் ஜெயிச்சார்னா நம்மளும் இதே ஸ்டைலில் பேசினா நம்மளும் ஜெயிச்சோன்னு அர்த்தமாகும்ல. நம்மளும் என்ன தப்பு செஞ்சாலும் இதே பதில். என்ன பதில்? எங்கள் வாப்பாட்டேருந்து வழிகாட்டுதல் இருக்கிறது, அந்த வழிகாட்டுதல் எங்கள் ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிட்டாங்க, அவர் தான் ஜெயிச்சதாக சொல்லிவிட்டாங்க, அதனால் அதையே பதிலாக சொல்கிறோன்னு என்ன செய்வான்? ஏன்டா நோன்பு வைக்கலன்னா அதுக்கு இந்த பதில் சொல்லிடுவான். நோன்பு வைக்கல, யார் வைக்கல? அவன் எழுதியிருக்கான், நான் வைக்கல, அவ்வளோதான். நானும் வைக்கல, அவன் வைக்க மாட்டேன்னு எழுதி வச்சுருக்கிறான், அங்கே போய் கேளு, என்னை கேட்காதுன்னு சொல்லலாம்ல. அப்போ இது பயங்கரமான ஒரு தப்பான ஒரு செய்தி இந்த ஹதீஸில் வந்தாலும். இந்த ஹதீஸை நம்மளும் பல தடவை சொல்லியிருக்கிறோம். நீங்கள் கேள்வி கேட்ட பிறகு தான் நம்ம இதை சிந்திக்கிறோம். நீங்கள் கேள்வி கேட்டால் ஆமாம் இது இப்படி வரக்கூடாது, இந்த தவறான ஆர்குமெண்ட்டில் அவர் பண்ணுறாரு அப்படின்ற பிறகு நம்ம சிந்தித்து பார்க்கையில், ஆமாம் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது, அவர் தவறு தான் ஒத்துக்கிட்டாரு, அவர் தவறை நியாயப்படுத்துறவர் கிடையாது என்பது நமக்கு என்ன செய்யுது? இதிலிருந்து வழங்குகிறது. அதனால் இந்த ஹதீஸ் தப்பு. அடுத்ததாக இலங்கை கண்டியிலிருந்து ஹாரிஸுங்கிறவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, திருமண வலிமா விருந்து அன்று புதுமண தம்பதிகள் இருவரும் மேடையில் ஒன்றாக அமர்ந்து ஒன்றாக இருந்து வந்திருப்பவர்களுக்கு காட்சி தருகிறார்கள். இது பற்றிய இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன? அந்த மேடையில் இருக்கும் புதுமண தம்பதிகளை உற்றார் உறவினர்கள் புகைப்படங்கள் எடுக்கலாமா? பார்வைகளை தாழ்த்தும்படி 24-30 வசனம் சொல்வதால் எனக்கு இந்த சந்தேகங்கள் வந்ததுன்னு கேட்குறார். அதாவது அங்கே இலங்கையில் அப்படி இருக்கும் போல இருக்குது. வலிமா விருந்து கொடுக்குறாங்கல்ல, வலிமா விருந்து கொடுக்கும் பொழுது அந்த விருந்தை உபசரிக்கும் பொழுது மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் சேர்ந்து வரவேற்பாங்க போல இருக்குது. மேடையில் இருந்து என்ன செய்வாங்களாம், அப்படி போடுற திருமண வலிமா விருந்து அன்று புதுமண தம்பதிகள் இருவரும் மேடையில் ஒன்றாக அமர்ந்து, அதாவது விருந்து நடத்திட்டு இருக்கும்போது ஒரு மேடை போட்டு மாப்பிள்ளை பொண்ணு உட்கார வச்சுருவாங்க போல இருக்குது. இலங்கையில் அப்படி ஒரு பழக்கம் இருக்குது போல இருக்குது. நம்மளை இந்த கல்யாணத்தில் வைக்கிறாங்கல்ல பிற மதத்தவர்கள், அந்த மாதிரி. அப்போ எல்லாருக்கும் ஒரு காட்சி படுற மாதிரி அந்த திருமண விருந்துக்கு வர்றவங்களாம் இவங்கள பார்க்குற மாதிரி செய்கிறாங்களே, இது சரியான்னு கேட்குறாரு. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதில் 2 விஷயம் இருக்குது. திருமண விருந்துக்கு வந்துட்டாங்க, வரக்கூடியவங்களை அந்த திருமணத்தை நடத்தின அந்த மாப்பிள்ளையும் பெண்ணுமே சேர்ந்து உபசரிக்கலாம்னா உபசரிக்கலாம். அந்த பெண்ணே விருந்து பரிமாறலாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே அவங்க விருந்து ஏற்பாடு பண்ணும் பொழுது அவங்க தான் அந்த விருந்தை பரிமாறக்கூடியவர்களாக இருந்தார்கள்ங்கிற ஹதீஸ் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விருந்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த விருந்தில் பரிமாறினதை யாரும் மணப்பெண்ணு தான் பரிமாறுறாங்க. அப்போ மணப்பெண்ணாக இருக்கிறவள் வரக்கூடிய மக்களை உபசரிக்கிறது, அவங்களுக்கு விருந்து பரிமாறுவதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதுன்னா தடுக்கப்பட்டது கிடையாது. அதனால் வலிமா விருந்தின் போது என்ன செய்யலாம், நீங்கள் மாப்பிள்ளை கொண்டு 2 பேரும் சேர்ந்தானே விருந்து கொடுக்குறீங்க, மாப்பிள்ளை தான் கொடுத்தாலும் அந்த பெண்ணையும் சேர்ந்து நின்று என்ன செய்யலாம், வாங்க போங்கன்னு கூப்பிடலாம், சாப்பாடு எடுத்து வைக்கலாம், உபசரிக்கலாம், அதெல்லாம் பஞ்சாயத்து கிடையாது. ஆனால் அதில் ஒரு பஞ்சாயத்தில் இருக்குது. என்ன பஞ்சாயத்து? அது அவரே சுட்டியும் காட்டிடுறாரு. 24-30 வசனத்தை அவரே சுட்டி காட்டுறார். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால்,
நீங்கள் வந்து வரக்கூடிய மக்கள் மத்தியில் நீ காட்சி தரலாம். ஆனால் என்ன மாதிரி காட்சி தரலாம்னு கேட்டால், சாதாரண இயல்பான உடைகளில் தான் நீ காட்சி தரணும். அந்நிய ஆண்கள் பலர் வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அலங்காரம் செய்த ஒரு நிலையில் நீங்கள் காட்சி தரலாமன்னா தரக்கூடாது. ஏன்னா அலங்காரத்தை காட்டுறதுக்கு தான் தடை இருக்கிறது. உங்களை காட்டுவதற்கு, உங்கள் முகத்தை காட்டுவதற்கு ஒன்றும் தடை கிடையாது. உங்கள் கையை காட்டுவதற்கு தடை கிடையாது. எதுக்கு தடை இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், குல்லில் மூமினாத்தி, மூமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், யகுலுன்ன மின் அபுசாரிஹின்ன, அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், ஒயஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, தங்களுடைய கற்புகளை காத்து கொள்ளட்டும், ஒலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, அவங்க வந்து தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். யாருக்கு வெளிப்படுத்த வேண்டாம்? ஒலா யுபதீன ஜீனத்தஹுன்ன இல்லாலே பௌலத்திஹின்ன, அவங்களுடைய கணவன்மார்கள், அவ் ஆபாயிஹின்ன, அவங்கள பெற்ற தகப்பன்மார்கள், அவ் ஆபாயி பௌலத்திஹின்ன, கணவனுடைய தகப்பன்மார்கள், அதாவது மாமனார்மார்கள், அவ் அபுனாயிஹின்ன, அவங்க பெற்ற புதல்வர்கள், அவ் அபுனாயி பௌலத்திஹின்ன, அல்லது அவங்களுடைய கணவர் பெற்ற பிள்ளைகள் வேறு மனைவி மூலமாக, அவ் இஹ்வானிஹின்ன, அவங்களோட உடன் பிறந்த சகோதரர்கள், அவ் பனி இஹ்வானிஹின்ன, உடன் பிறந்த சகோதரர்களின் புதல்வர்கள், அவ் பனி அகவாத்திகின்ன, அவங்களுடைய சகோதரிகளின் புதல்வர்கள், அவ் நிசாயிகின்ன, அல்ல அவங்கள போல பெண்கள், இவங்க மத்தியில் தவிர மற்றவர்களுக்கு மத்தியில் அலங்காரம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு வர இவங்க மட்டும்தான் வருவாங்களா? உங்கள் தகப்பனாருக்கு முன்னாடி அலங்காரம் செஞ்சு நில்லுங்க, தப்பு இல்லை. மாமனாருக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணிக்கிறங்க. அண்ணனுக்கு முன்னாடி, அண்ணன் பிள்ளைக்கு முன்னாடி, அக்காவுக்கு முன்னாடி, அக்கா பிள்ளைக்கு முன்னாடி, உங்களை போல ஒரு பெண்களுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் அலங்காரம் பண்ணிய நிலையில் இருக்கலாம். அந்த வேறு ஆளுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணி நிற்கக்கூடாது. ஆனால் இந்த கல்யாணத்தை ஒட்டின ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இவர் சொல்கிறதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், அந்த பெண்ணை அலங்கரித்து தான் வச்சுருப்பாங்கன்னு விளங்குது. ஏன்னா அந்த 24-30 வருஷம் மாற்றமாக இருக்குங்கிறார். அந்த பெண்ணை ஒரு மேடையில் உட்கார வச்சுருவான்னா நல்ல அலங்காரம் நகை நட்டெலாம் போட்டு ஒரு மாதிரியாக, அந்த மாதிரியாக நீங்கள் காட்சி பொருளாக்க அனுமதி இருக்கா? அவங்க வந்து சாதாரண ஒரு ஆடை எல்லாரையும் போல் அணிந்து கொண்டு நிலையில் இருப்பார்களே, ஆனால் அவங்க வந்து பரிமாறுவதே, வரவேற்கிறதே மார்க்கத்தில் கூடும், தடை கிடையாது. அவங்களே சாப்பாடுலாம் எடுத்து வைக்கலாம், அந்நிய ஆண்களுக்கு வைக்கலாம். எதுக்கு தடை இருக்குது? அலங்காரங்களே அவங்களுக்கு காட்டுவது. அங்கே போட்டு மக்கள் லிஸ்ட் கட்டிச்சு, காதில் மூக்குலெல்லாம் போட்டு அடி தொங்க விட்டுருங்கலாம், நகையாக போட்டு, அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு பேர் தான் அலங்காரம். அந்த அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது, இன்னும் நாட்களுக்கு தான் வெளிப்படுத்தலாம்னு இருக்கிறது மார்க்கத்தில். அப்போ நீங்கள் அந்த வரக்கூடிய அந்த சபையில் இவங்க மட்டுமா இருப்பாங்க. அந்த விருந்து வந்து உங்கள் வாப்பா, உங்கள் மாமனார், உங்கள் அண்ணன் பிள்ளைய, அக்கா பிள்ளைகளுக்கு மத்தியில் உள்ள விருந்தாக இருந்தால் தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்க, அலங்கரிச்சிட்டே நில்லுங்க, அலங்கரிச்சிட்டு உட்காந்துறீங்க, அவங்களெலாம் பார்க்கட்டும், அது தப்பு கிடையாது. ஆனால் பலரும் வரக்கூடியதாக இருக்குமே, ஆனால் அப்போ இந்த பெண்ணை வந்து நீங்கள் அந்த மேடையில் கூட உட்கார வைக்கிற கூட தப்பு கிடையாது. எப்படி உட்கார வைக்கணும்? சாதாரண உடையில் உட்கார வைக்கணும். ஏன்னா பலரும் வர்ற காரணத்தினால பொதுவாக ஒரு பெண்கள் அந்த முறுக்கா மாதிரி ஏதோ அணிந்து கொண்டிருக்கிறாங்கல்ல, முகம் மட்டும் தெரிகிற வகையில், கை மட்டும் தெரிகிற வகையில், அந்த அளவுக்கு ஆடை அணிந்தவர்களாக, அது நகை நட்டு இல்லாமல், வேத அலங்காரம், லிப்ஸ்டிக்கு போடாமல், நெயில் பாலிஷ் போடாமல், அந்த அலங்கரித்தல் இல்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் தப்பு கிடையாது. அலங்கரிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த வசனத்துக்கு மாற்றமாக போயிடும். அப்போ என்ன மாதிரி செய்கிறாங்கங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கிறங்க. கும்பகோணத்தில் இருந்து ஜமீலுங்கிறவர் கேட்குறார், ஒரு நிறுவனத்தில் வருடத்திற்கு ஒரு முறை கொடுக்கப்படும் போனஸ் தொகைக்கு 2.5% ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, அல்லது புதையல் போன்று 20% ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, போனஸ் ஜக்காத் தொகை எவ்வாறு கணக்கிட வேண்டும்னு கேட்குறார். அதாவது புதையலுக்கு 20% மார்க்கத்தில் இருக்கிறது, புதையல் அல்லாத விஷயத்துக்கு 2 இருக்கிறது. இவருக்கு போனஸ் வருதான். போனஸை வந்து புதையல் மாதிரி எடுத்துக்கலாமான்னு அவருக்கு என்ன செய்யுது, சிந்தனை போகுது. புதையல்னு எடுத்துக்கிட்டு போனஸாக தானே தர்றாங்க. நம்ம 12 மாதம் உழைச்சிருப்போம். சில நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா 3 மாதம் போனஸ்லாம் கொடுப்பாங்க. 12 மாதத்துக்கு 3 மாத சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க வருஷம் முடியும் போது. 2 மாத சம்பளம் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்குது, 1 மாத சம்பளம் கொடுக்குறதுலாம் இருக்குது. சில நிறுவனங்களில் 6 மாத போனஸ் கொடுப்பாங்க. ஒரு வருஷம் வேலை செஞ்சுருப்பான், வருஷத்தின் முடிவில் இந்த இன்னொரு 6 மாத சம்பளத்தை வச்சுக்க
அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய பேசிக் சம்பளத்தை மட்டும் போனஸாக கொடுப்பாங்க. அப்போ இவர் என்ன பார்க்குறாருன்னா, இந்த போனஸ் ஒரு புதையல் மாதிரி தானே கிடைக்குது, எதிர்பாராமல் கிடைக்குதுல்ல. அப்படிங்கிறதுனால அந்த புதையல்னு கணக்கெடுத்து போனஸ் தொகை வந்துச்சுன்னு சொன்னால் அதில் என்ன செய்கிறது, 10,000 வந்துச்சுன்னு சொன்னால் 2,000 ரூபா கொடுக்கணும் அப்படி எடுத்துக்கொள்வதா, அல்லது 250 ரூபா கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி 2.5% கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறார். இது தேவையே இல்லாத வேலை. உங்களுக்கு புதையல்னு சொன்னால் புதையல்னு பண்ணிட்டு போங்க. புதையலுக்கு தானே 20ன்னு சொல்லியிருக்கிறாங்க, 5ல் 1. புதையலுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, ஃபிர் ரிகாசி அல் ஹுமுசு, புதையலில் 5ல் 1 பங்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். புதையல் தானே சொன்னாங்க, சொல்லாத உன்னையெல்லாம் நீங்கள் மட்டும் ஆட் பண்ணுறீங்க, அல்ல என்ன மறந்துடுவாங்க சொல்கிறான் தான் அவனே சொல்லியிருப்பான். அவனுடைய ரசூல் மூலமாக புதையலில் 5ல் 1ன்னு சொல்லி இருக்கும் பொழுது அதுக்கு வருமா, இதுக்கு வருமா, வாரிசில் வந்தால் வருமானு நீங்கள் கற்பனை பண்ண இல்லாத போட்டு இழுத்துட்டு போகக்கூடாது. புதையல்னால் புதையல் தான், வேறு எதுக்கும் 20% வராது. எதுக்காவது 20 வருதுன்னா அது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லியிருப்பாங்க. சொன்னால் தான் தெளிவாக சொன்னாலே தவிர சொல்லலை, தேடி பார்த்த வரைக்கும் சொல்லலை, வேறு எதுக்குமே சொல்லலை. புதையலுக்கு மட்டும்தான் என்ன வருது, 20ல் 1ங்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. அதனால் 20ல் 1 இல்லை, 20%, 5ல் 1, 5ல் 1ங்கிற கணக்கில் இந்த புதையலை கொடுக்கணும். அப்போ இவர் இந்த போனஸை ஒரு புதையல் மாதிரி நினைக்கிறார்ல, அது நினைக்கிறது தப்பு. ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதாவது புதையல்ங்கிறதுல உங்களுக்கு ஏன் 20% கொடு, அது 5%, 5ல் 1, 20% கொடுக்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், புதையல்ங்கிறது சட்டப்படி உங்கள் இது கிடையாது. எவனோ ஒருத்தன் புதைச்சி வச்சுட்டான், அவன் யாருன்னு தெரியாத காரணத்தினால் உங்களுக்கு லக்காக கிடைக்குது. அது புதையல்ங்கிறது உங்கள் உழைப்பா, உங்களுக்கு எதை சேர வேண்டியதா, உங்களுக்கு நீங்கள் சட்டப்படி உரிமை கொண்டாடுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. நீங்கள் தோன்றீங்க, மண்ணை தோன்றீங்க, எவனோ புதைச்சி வச்ச போன தங்க காசை ஒரு பானையில் போட்டு புதைச்சி வச்சுருக்கான், அதை எடுக்கிறீங்க, இது திடீர்னு உங்களுக்கு கிடைக்கிறது. இதை அதனுடைய சம்பாத்தியத்தில் உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா, உழைப்பு இருக்கா, நீங்கள் உரிமை கொண்டாடுறதுக்கு ஏதாவது கிரவுண்ட் இருக்கா, ஒன்றுமே இல்லை. அப்போ உரிமை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கும் கிடையாது, வேறு எவனும் உரிமை கொண்டாட முடியலை. அப்படிங்கிற காரணத்தினால எடுத்தவனை வச்சுட்டு போ, தூக்கி தெருவில் போட முடியாதுல்ல, 20% கொடுத்துருங்குறோம். அப்போ இந்த புதையலுங்கிறது நமக்குரியதாக இல்லாமல் இருந்து அல்லாஹ்வுடைய கருணையினால் நமக்குரியதாக சட்டம் ஆக்கி தந்திருக்கிறது. அப்படி உனக்கு கிடைச்சிருக்கிறதுனால நீ என்ன செய்யலாம், அதில் 2 கொடுக்காதப்பா, 20ல் 1 கொடு, 20% கொடுத்துரு அப்படின்ட்டு அது ஓகே. இந்த போனஸு தர்றானே, போனஸுங்கிறது உங்களுக்குள்ளே தானே, அது போனஸுங்கிறது உங்கள் சம்பளத்தை தான் அவன் தர்றான். அந்த சம்பளத்தை கையிலேருந்து அவங்களுக்கு எந்த கிறுக்கு போய் நள்ளிலாம் தரமாட்டான். பேர் போனஸாக இருந்தாலும் அவன் என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கிறங்க. சம்பளம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அவன் போனஸ் தர்றான்னு வைங்க. அப்போ ஒரு 1.5 லட்ச ரூபா வருஷத்துக்கு வந்துடும். இப்போ வருஷ சம்பளம் 12 மாதத்துக்கு 1,20,000, ஒரு 3 மாதம் போனஸ் 30 சேர்த்து 1.5 லட்சம். அவன் கணக்குப்படி என்னன்னு கேட்டால் உங்களுக்கு 1.5 லட்சம்னு அவன் கணக்கில் வச்சுருப்பான். உங்களுக்கு 1.5 லட்சம் கொடுக்குற அளவுக்கு இந்த நிறுவனம் தாக்கு பிடிக்கும். அப்போ அந்த 1.5 லட்சம் உங்களுக்கு தர வேண்டியது தான். அது எதுக்கு போனஸ் தர்றான்னா, அந்த பெருநாள், தீபாவளி, பொங்கல்னு வந்தால் உங்களுக்கு தேவைப்படும், போட்டு ரெண்டு போய் தலையை சொல்லி நிற்பிய, கடனை கேட்பிய. அதுக்காக என்ன செய்கிறான்னு கேட்டால், அது உங்களுக்கு 12,500 ரூபா தர்றதுக்கு பதிலாக 10,000 ரூபா தந்துக்கிட்டு இருக்கிறான். தந்துட்டு அந்த ரூபாயை சேர்த்து வச்சு போனஸ் உங்கள்கிட்ட தர்றான். அது உங்கள் உழைப்பு தான். அது அந்த கடையில் வேலை செய்யாட்டி உங்களுக்கு தருவானா? அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறதுனால தான் என்ன செய்யறான், உங்களுக்கு தர்றான். அந்த வேலை செய்வதற்கு அந்த கூலியாகத்தானே தர்றானே தவிர, போனஸுங்கிறது ஒரு பேராக இருக்க தவிர போனஸு கிடையாது. உங்கள் உழைப்பு தான். உழைப்புடைய கூலியை லேட் பண்ணி கொஞ்சம் தர்றான், முதல்ல கொஞ்சம் தர்றான். அதான் அர்த்தம். போனஸுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், உடனடியாக ஒரு தொகையை தருகிறான், கொஞ்சம் காலதாமதமாக ஒரு தொகையை தருகிறான். அதுவும் உங்கள் உழைப்புக்காக உள்ளது தான். அதனால தான் ஒருத்தன் 6 மாதம் வேலை செஞ்சான்னா அவனுக்கு 3 மாதம் போனஸுக்கு 1.5 மாதம் தான் கொடுப்பாங்க. சில இதில் கொடுக்கவும் மாட்டேன்றாங்க, 1 வருஷத்துக்கு பூர்த்தியானதான் தருவோன்றுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த 1 வருஷத்துக்கு அவன்கிட்ட வேலை பார்க்குறதுக்குரிய சம்பளத்தில் தான் போனஸ் அடங்குறது. சும்மாவும் அவங்களுக்கு தரலை. அவன் எதுக்கு தரான்னு கேட்டால், அந்த போனஸுங்கிறது நல்லது கெட்டதுக்கு நீ எதிர்பார்ப்பீங்க. முதலாளியை பெருநாள் ஒரு 20,000 30,000 கடன் கேட்பீங்க. அந்த அன்னைக்கு உங்களை ஆளாக்கக்கூடாங்கிறக்கா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வருஷத்துக்கு ஒரு போனஸ் வாங்கிக்க, ஒரு 2 மாதம் போனஸ் உங்களுக்கு தர்றோன்னு சம்பளம் பேசும்போதே சேர்த்து பேசிடுவாங்க. இவன் அதையெல்லாம் கால்குலேட் பண்ணுவான். இன்னைக்கு 10,000 ரூபா தர்றாங்க, 3 மாதம் போனஸ் தர்றாங்க, ஒரு 12,500 ரூபாய்கிட்ட வருது, பரவாயில்லைன்னு சேர்ந்துக்குருவான். அந்த போனஸையும் சம்பளமாக அவன் மனசில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம்.
அப்போ போனஸ் என்பது வந்து சட்டப்படி உங்களுக்கு சேர வேண்டியது. எவனுக்கோ சேர வேண்டியது உங்களுக்கு தரலை. இப்போ உங்களுக்கு சேர வேண்டியதுங்கிறது தான் உங்களுக்கு தரப்படுது. நீங்கள் சட்டப்படி கிளைம் பண்ணலாம். நீங்கள் 3 மாதம் கழித்து போனஸ் தரலன்னு, ஒரு வருஷத்து முடிஞ்சு போனஸ் தரலன்னு வைங்க, எனக்கே நீங்கள் போனஸ் தரலன்னு சொல்லி என்ன செய்யலாம், முதலாளிட்ட போய் கேட்கலாம், கிளைம் பண்ண முடியும். புதைகளுக்கு கிளைம், ஒரு மண்ணை தோண்டி உண்மை கிடைக்கல, யார்கிட்ட போய் கிளைம் பண்ணுவீங்க? அது கிளைம் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. அது உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அது அல்ல உங்களுக்கு தர்றான். அதனால் புதையல்ங்கிறது வந்து நமக்கு உடைமையாக இல்லாமல் இருந்தும் எவன் உரிமையாளர் என்று தெரியாத காரணத்தினால் எடுத்தவனுக்கு கிடைக்கிது. அதனுடைய அர்த்தம் என்ன? எவன் ஓனர்னு தெரியலை. இவன் எத்தனை வருஷத்துக்கு முந்தைய, எத்தனை 100 வருஷத்துக்கு முந்தைய புதைச்சான், அல்லது எத்தனை 500 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சான், நமக்கு தெரியலை. அது கிடைக்கிது. அப்போ கிடைக்கிதுங்கும் போது அந்த ஓனர் யார், அதுக்கு உரியவன் யார் என்பதை நம்மளால் அறிய இயலாதுங்கிற காரணத்தினால, கிளைம் பண்ண ஒத்தனை இல்லைங்கிற காரணத்தினால உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக வச்சுக்கிட்டு போங்கன்னு தரப்படுது. அப்போ திடீர்னு ஒரு தொகை கிடைக்கிதுல, உங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கிதுக்கும் போது அதில் கூடுதலாக கொடுக்குறவங்கள பாதிக்காது, உறுத்தல் வராது, சங்கடம் வராது. அதுதான் 20% கொடு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது பேர் இல்லை, சரி. பெண்கள் குலா, கணவனிடம் குலா சொல்லிவிட்டு அல்லது ஊர் நிர்வாகிடம் சொல்லிவிட்டு வந்தால் குலா முடிந்து விடுமா? ஒரு பெண் குலா கணவனிடம் கொடுத்து விட்ட பிறகு கணவன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டுமா? 3 மகன்கள் உள்ளனர். ஒரு மகன் வேலைக்கு போய் சம்பளம் வாங்குகிறான், 2 மகன் படிக்கிறான். அதனால் என் கணவருக்கு மாதம் மாதம் மகன் பணம் கொடுக்க வேண்டுமா? ஊர் ஜமாத்து மொத்தமாக 5 லட்ச ரூபாய் கொடுங்கள் என்று கூறுகிறாள். இது சரியான்னு கேட்குறாங்க. ஒரு கேள்வியே புரியவே இல்லை. இப்படிலாம் எங்கே நடக்காது. என்ன வந்தது கேட்குறாங்கன்னு புரியலை. வழங்குதா? குலா கொடுக்கறதுக்கு வந்து 5 லட்சம் கொடுன்னா சொல்ல மாட்டாங்க ஜமாத்தில். சரி, என்னென்னு அவங்க சொல்கிறதுக்கே வரும், நம்ம புரிஞ்சுக்கிட்ட அடிப்படையில் முதல் சொல்லுவோம். முதல்ல வந்து குலா கொடுக்குறதுங்கிறது இருக்குல்ல, குலா கொடுத்தல்ங்கிற இந்த பெண்ணே கொடுக்குற மாதிரிங்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்க. அப்படி முடியாது. குலாவாக இருந்தாலும் சரி, தலாக்காக இருந்தாலும் சரி, அது நிறுவனப்படுத்தணும். கல்யாணங்கிறதுக்கு நீங்களாக பண்ணிக்கிறீங்களா, யாராவது பண்ணி வைக்கணுமா? கல்யாணங்கிறது நம்ம தனிப்பட்ட உரிமை தான். அதுக்காக வேண்டி நான் ஒரு பெண்ணும் போயிட்டு கல்யாணம் பண்ணி நாங்களாக பண்ணிக்கிற முடியுமா? நீங்களாக பண்ணிக்கிற முடியுமா? அப்படி பண்ண முடியாது. கல்யாணம்னு சொன்னால் ஒரு ஜமாத்து, ஒரு சங்கம், ஒரு இயக்கம், ஒரு நிர்வாகம், ஒரு ஏதோ ஒரு முறைப்படுத்தப்பட்ட போய் ஒரு பதிவு பண்ணி என்ன செய்யணும், அவங்கள சாட்சியாக வச்சு முறையாக தானே கல்யாணம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி தான் தலாக்காக இருந்தாலும் சரி, குலாவாக இருந்தாலும் சரி, அது முறைப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தில் வைத்து தான் செய்யணும். அது அங்கீகரிக்க சட்டப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள திருமணத்தை அவங்க செஞ்சு வச்சாங்களோ அவங்கள அது திருமணம் இல்லைன்னு சொல்லணும். அது மாதிரி ஒரு அமைப்பு சொல்லணும். அதுக்கு பேர் தானே தவிர இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பெண்ணு வந்து நான் உன்னை குலா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க. அப்படி முடியாது. ஒரு ஆண் அப்படி போக முடியாது. ரெண்டையும் தப்பாக வழங்குறாங்க. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பிடிச்சி நான் உன்னை தலாக்கு சொல்லிட்டேன், அடே தலாக்கு சொல்கிறாந்தா அவள்கிட்ட இப்போ நீ கொடுக்க வேண்டிய இழப்பீடு இருக்கிறது, அது 2 சாட்சிகளை வைத்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ 2 பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இணக்கத்துக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறான். இந்த குடும்பத்தில் ஒரு ஆள், அந்த குடும்பத்தில் ஒரு ஆளை ஏற்படுத்தி 2 பேருக்கும் ஒன்றா சேர்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கங்கிறான். இதெல்லாம் செய்யணுமாக இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் தலாக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஜமாத்தில் வந்துடணும். இப்போ ஜமாத் அரசாங்கம் இல்லையில நம்மள்கிட்ட ஒரு ஜமாத் அமைப்பில் வந்து இந்த மாதிரி நான் வந்து எனக்கு அப்போ அதை பேசி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி குலாவாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக வந்துட்டு நான் உன்னை குலா கொடுத்துட்டேன் அப்படிலாம் முடியாது. நீங்கள் என்ன செய்யணும், என் கணவனிடமிருந்து நான் குலா பெற்று பிரிய விரும்புகிறேன், அதற்குரிய ஏற்பாடு செய்து தாருங்கள். நீங்கள் ஜமாத்தில் முறையிடணும். தலாக்குக்கு தான் முறையிடணும், குலாவுக்கு தான் முறையிடணும். ஏன் அப்படி முறையிடணுங்கிறன்னு கேட்டால், அதில் வந்து நீங்கள் வந்து நியாயமான முறையில் அவங்களுக்கு இழப்பீடு கொடுங்கள்னு குரானில் ஒளில் முத்தல்லகாத்தி மத்தாவும் பில் மாரூஃப், விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு அழகிய முறையில் வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும், ஹக்கநலல் முத்தகையின், இறையச்சமுடையவர்களுக்கு கட்டாய கடமைன்னு நல்லா சொல்லி காட்டுறான். இதை கொடுக்கணுமா இருந்தால் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு சபை முடிவு செஞ்சால் தானே கொடுக்க முடியும். அவன்கிட்ட எவ்வளோ இருக்குங்கிறத யார் முடிவு செய்வா? அவனாக முடிவு செஞ்சுக்கிற முடியுமா? ஒரு பெண்ணை தலாக்கு சொல்லிட்டான், தலாக்கு சொன்ன பிறகு அவன்கிட்ட ஒரு தொகையை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு நிறுவனம் வேணுமா இல்லையா? அவனாக கொடுன்னு சொன்னால் பெண்கள் பாதிக்கப்படுவாங்களே, எப்படி கொடுப்பான் அவன்? அதனால் தலாக்காக இருந்தாலும் சரி, குலாவாக இருந்தாலும் சரி,
அது என்ன செய்யணும், அதோடு முடிஞ்சிடுறது இல்லை. அந்த 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 பிரிவினைக்கு பிறகு பல விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது, அதை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கிறது. அதனால் என்ன செய்ய, நீங்கள் தலாக்காக இருந்தாலும் சரி தான், ஹுலாங்கிறதா இருந்தாலும் சரி தான், நான் தலாக் சொல்லிட்டேன்னு ஒரு பெண்ணை சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு இருக்க முடியாது. அடைங்க வாடா, என்னடா தலாக் சொன்ன, என்னத்துக்கு சொன்ன சொல்லு, காரணத்தை சொல்லு, நாங்கள் அதை வந்து ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு கேட்க ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பில் போய் நீங்கள் முறையிடணும். முறையிட்டு நீ தலாக்கு சொல்கிறது தான் சரின்னு வறுமையானால் அப்போ அந்த அமைப்பு என்ன செய்வாங்க, அந்த ஜமாத் என்ன செய்வாங்க, இந்த விவாகரத்தினால பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, நீனு சேர்ந்து வாழ மாட்டேங்கிற, அதனால் உன்கிட்ட உள்ள ஒரு சொத்தை கணக்கில் கொண்டு ஏதாவது ஒன்று அவளுக்கு கொடு, நீ வந்து ஒரு 4 வீடை வச்சா ஒரு வீட்டை கொடு, ஒரு 10 லட்ச ரூபா அவன்கிட்ட இருக்கும்னா ஒரு 3 லட்ச ரூபா அவள்கிட்ட கொடு அப்படின்ட்டு அவன்கிட்ட என்ன இருக்குதுங்கிறத ஆய்வு செஞ்சு அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க, அந்த தொகை இழப்பீட வாங்கிலாம் கொடுக்கணும். இவ்வளவும் செய்கிறதா இருந்தால் அவனை எப்படி செஞ்சுக்கிற முடியும்? அதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து குழா கொடுக்குறாங்கன்னு குழான்னு சொல்கிற, குழா கொடுக்குறனா குழா மனுதான் நீங்கள் கொடுக்கலாம், குழான்னு சொல்லலாம் நீங்கள் கொடுத்துட்டு போக முடியாது. நான் குழா விட்டு விட்டேன், சில பெண்கள் வழங்காமல் என்ன செய்கிறாங்க, நான் உடனே குழா விட்டு விட்டேன், நீ அப்படிலாம் விட முடியாது, தலாக்குக்கும் விட முடியாது. பெரிதல் என்பது வந்து பெரிய 2 பேருக்கு மத்தியில் கடுமையான உடன்படிக்கை. கல்யாணங்கிறது வந்து வாகதன மின்கும் மீசாக்கன் கலீலாம், அந்த பெண்கள் உங்களிடத்தில் கடுமையான உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது ஒரு அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட்டை முறிக்கிறதா இருந்தால் முறைப்படி தான் முறிக்கணும். இஷ்டத்துக்கு ஒன் சைடாமல் முறிக்க முடியாது. 2 சைடு அதில் இணங்கினா தான் முறிக்க முடியும். 2 சைடுடைய பிரச்சனையும் தீர்ந்தால் தான் முடிக்க முடியும். நீ தலாக்குன்ற, நீ அவளுக்கு செய்ய வேண்டிய விஷயம் இருக்குத, அதெல்லாம் முடிஞ்சால் தானே தலாக்காகும். அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கணுமா இல்லையா? அதே மாதிரி ஒரு பெண்ணு என்ன செய்யணும், விவாகரத்து கேட்டால் ஜமாத்தில் சொல்லணும். ஜமாத்து என்ன செய்வாங்கன்னா புத்திமதிலாம் சொல்லுவாங்க, சேர்ந்து பாருமா என்ன குறை, ஆண்மை இல்லைங்கிற ஒரு குறையாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. வேறு வேறு குறைகள் இருந்தால் அறிவுரை புத்திமதிலாம் சொல்லுவாங்க. சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அப்படி தான் இருப்பாங்க, ஆம்பளை அப்படி தான் இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லி. என்ன 2வது கல்யாணம்லாம் கஷ்டமாக, ஒரு பெண்ணுக்கு இப்போ பாதிப்பு ஏற்படும், செக்யூரிட்டி இல்லாமல் போயிடும், அதெல்லாம் சொல்லிக்கலையே ஏதோ செய்வாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண் என்ன செய்யலாம், இல்லை வேணாம் எனக்கு விவாகரத்து வாங்கி தந்துருங்கன்னு உறுதியாக நின்றா, அப்போ என்ன செய்யணும், அதோட முடிஞ்சிருச்சா, நீ வந்து வாங்கின மகர் திருப்பி கொடு, நீ தானே வேணாங்கிற, நீ வேணாங்கிற காரணத்தினால வாங்குகிற மகரை நீ திருப்பி கொடுன்னு சொல்லணும். அவன் திருப்பி வாங்கிட்டு என்ன செய்ய, வாங்கின பிறகு ரத்து செஞ்சு வைக்கணும். குழான்னு சொல்லி உங்களுக்குள்ளே குழா ஏற்பட்டுருச்சு, அந்த குழா ஏற்பட்டுருச்சுங்கிறத வந்து ஒரு நிறுவனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தினா தான் அது குழாவாக முடியும். அப்போ இல்லைன்னா இப்போ அடுத்து செய்ய வேண்டிய அது மாத்திரம் அதோடு நிற்காது. அதுக்கப்புறம் வந்து புள்ளக்குட்டி பிரச்சனை வரும். 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் இருக்கும். அது என்ன செய்வீங்க, நீ வாடு நான் பாட்டுக்கு போகிறேன், நீ போயிட்டீங்கன்னா அந்த பிள்ளைய தெருவில் விடுறதா, ஒன்று இருக்கணுமா அவள்கிட்ட இருக்கணுமா, அல்ல 2 பேர்கிட்ட இருக்கணுமா, அதனுடைய எதிர்காலத்துக்கு என்ன எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. அதை எப்படி நீங்களாக செஞ்சுக்கிறவங்க? கல்யாணத்தையும் நீங்களாக செய்ய முடியாது. அது ஒரு எதுக்கு ஜமாத்தில் வச்சு பேசுகிறோம், அந்த ஜமாத்தை ஊர் மக்கள்லாம் திரண்டு நின்று ஒரு சாட்சி ஆக்கி எதுக்கு அதெல்லாம் விருந்தெல்லாம் கொடுத்து எதுக்கு செய்கிறோம்? 3 பேர் இத்தனை பேர் கண்காணிப்பில் ஞாபகத்தில் வச்சுக்க, இது வந்து இழுத்துட்டு ஓடுறேன்னு நினச்சிடாது, கல்யாணம் இது, நாங்கள் 50 பேருக்கு சாட்சியாக இருக்கிறோம், ஒழுங்காக நடந்துக்க, அதுக்குத்தானே முடிஞ்சு செய்கிறோம், அதுக்கு தானே வலிமா விருந்து கொடுக்குறோம், அதுக்கு தானே ஒரு மக்களை திரட்டி வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணுறோம். அப்போ கல்யாணம் பண்ணுவதற்கு மட்டும் ஜமாத்து உனக்கு தேவைப்படுதில்ல, அப்போ விவாகரத்துக்கும் ஜமாத்து வரணும். ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஜமாத்து பிடிக்கிட்டு வேறு ஜமாத்துக்கு போ. எந்த ஜமாத்து கல்யாணம் பண்ணாங்களோ அந்த ஜமாத்து தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு நிறுவனம், ஏதாச்சும் இஸ்லாமிய ஏற்படுத்தப்பட்ட ஒரு சங்கமோ ஒரு ஜமாத்தோ ஒரு இயக்கமோ ஒரு நிறுவனம், அங்கே போய் நின்று முறையிட்டு 2 பேருக்கு மத்தியில் பேசுகிறதுக்கு தான் அது. 2 தரப்பையும் பற்றி பேசி 2 பேருக்கும் இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கான்னு பார்த்து இணக்கத்துக்கே வழி இல்லைன்னு தெரிஞ்சால் அடுத்து என்னென்ன செய்யணும், நீ என்ன கொடுக்கணும், அவ என்ன கொடுக்கணும், இதுக்கு பிறகு இப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற பல விஷயங்களெல்லாம் வச்சு பேசின பிறகு தான் குழாவும் ஏற்படும், தலாக்கும் ஏற்படும். அப்படி இல்லாமல் போனீங்கன்னா அது வந்து செல்லாது, அது முடியவும் செய்யாது, அது விளைவிக்கணும்னு ஒன்று. சரி, அடுத்து என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால், இப்போ கணவன்கிட்ட இருந்து மனைவி குழா வாங்கிட்டான். அவங்க கேள்வி, 3 மகன்கள் இருக்காங்களாம், ஒரு மகன் சம்பாதிக்கிறானா, 2 படிக்கிறாங்களாம். அந்த கணவருக்கு இந்த மகன் உதவி செய்யணுமா அடுத்து? அப்போ அந்த பிள்ளைகள்லாம் இந்த தாயிட்ட இருக்குன்னு வழங்குது. இதிலேருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால், அந்த பிள்ளைகள்லாம் வந்து தாயிட்ட தான் இருக்கிறாங்கன்னு வழங்குது. அப்போ அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அவன் சம்பாதிக்கிற பயலுள்ள இருக்காங்க ஒருத்தன். அப்போ என்ன செய்யணும், இந்த பையன் வந்து சம்பாத்தியத்தை தகப்பனுக்கு கொடுக்கணுமா, அது கடமையான்னு அடுத்து கேட்குறாங்க. ஏன்னா பிரிஞ்சிட்டோம்ல, நீ என்ன தான் பிரிஞ்சாலும் சரி,
தாய்ங்கிற உறவு பிரியாது, தந்தைங்கிற உறவும் பிரியாது. நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி பிரிஞ்சு கொண்டாலும் சரி, உங்களுக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் தாய், நீங்கள் தான் தகப்பன். அப்போ தாய் தந்தைங்கிற உறவு வந்து அல்லாஹ்வை ஏற்படுத்தின உறவு. அதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்றவோ நீக்கவோ திருத்தவோ எந்த ஒரு கரெக்ஷன் பண்ண முடியாது. அப்படிங்கையில் வந்து இந்த மகன் வந்து தாயையும் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறான், தகப்பனையும் கவனிக்க கடமைப்பட்டிருக்கான். இப்போ கவனிக்கும் அவசியம் இருந்தால் ஒரு தகப்பனார் இருக்கார், அவர் வாழ்க்கைக்கு அவர் சம்பாதிச்சுக்கிறாருன்னு இருந்தால் இவங்க கொடுக்க எந்த தேவையும் கிடையாது. ஒரு தகப்பனார் ஒரு குழாவை கொடுத்துட்டீங்க, குழாவை கொடுக்கல, மகன் நல்லா சம்பாதிக்கிறான், சம்பாரித்து தகப்பனுக்கு கொடுக்கணுமான்னா கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது, கொடுக்க தேவையில்லைங்கிற சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு தகப்பன் இருக்கார், அவருக்கு நிறைய சொத்து இருக்குது, வாடகைலாம் வந்துக்கிட்டு இருக்குது, நம்ம போய் அவர் சொத்துக்கு கொடுக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. அப்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் தகப்பனுக்கு கொடுக்க தேவையில்லை, அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா. அதில் இன்னொரு தகப்பன் இருக்கிறாரு, வயசான காலத்தில் உழைக்க முடியாமல் எந்த வேலைக்கும் போக முடியாமல் யாராவது கொடுத்தா தான் சாப்பிட முடியுங்கிற நிலையில் உங்கள் தகப்பனார் இருந்தாரே, ஆனால் அப்போ உங்களுக்கு கடமையாயிரும். நீங்கள் குழா நடந்தாலும் சரி குழா நடக்காட்டாலும் சரி மகனுக்கு ஒரு கடமை இருக்குது. தகப்பனுக்கு அதாவது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அவனுக்கு கோடீஸ்வரனாக நீங்கள் வேணாம், உங்கள் தகப்பனுக்கு சோறு கொடுக்குறோம் கடமையாக இல்லையா, இருக்க இடம் கொடுக்குறது கடமையாக இல்லையா. ரொம்ப முடியாமல் போயிட்டான்னு சொன்னால் அவனை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆயா ஒரு நர்ஸு மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்கிற கடமையாக இல்லையா. அப்போ அந்த மாதிரி அவனுடைய அடிப்படையான தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிற வசதி உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஒபில் வாலிதைனி யஹ்சானா, தாய் தந்தையருக்குன்னு நல்லா சொல்கிறான். அம்மாவுக்கு மட்டும்னு சொல்லலை, தாய் தந்தையர் 2 பேருக்கும் யஹ்சானன் அழகிய முறையில் நடந்துக்க. அதுங்கிறது எப்போ வரும்னு கேட்டால் அது தேவை இருக்கிற வரைக்கும் தான் வரும். அதனால் உங்கள் பையனுடைய சம்பாத்தியத்தில் இருந்து உங்களுக்கு கூட அந்த பையன் தராமல் இருக்கலாம் தேவை இல்லாட்டி, உங்கள் தகப்பனு அந்த பையனுடைய தகப்பனை கூட தராமல் இருக்கலாம் தேவை இல்லாட்டி. தேவை இருந்தால் அம்மாவுக்கு தேவை இருந்தால் அம்மாவும் தான் கவனிக்கணும், தந்தைக்கு தேவை இருந்தால் தந்தையும் தான் கவனிக்கணும். அதனால் அது ஒரு கேள்வியாக கேட்குறீங்க. அடுத்து ஜமாத்து மொத்தமாக 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்கங்கிறிய, குழாவுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்க சொல்கிறான்னு தெரியல. குழாவுக்கு கொடுக்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா மகர் மட்டும்தாங்க. குழா விஷயத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு கேட்டால் அந்த மகர் வாங்கியிருக்கீங்கல்ல அந்த மகரை திருப்பி கொடுன்னு சொல்வதை தவிர வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை. 5 லட்சம் கொடுக்க சொன்னாங்கன்னா அது என்ன ஜமாத்துன்னு தெரியல, எதுக்கு சொன்னான்னு தெரியல, புரியலை எனக்கு. சரி, அடுத்து வந்து முட்டை வைத்து ஓதி பார்ப்பது மார்க்கத்தில் உள்ளதான். உனக்கு சைத்தான் பார்வை உள்ளது அதனால் ஓதி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்களாம். அதாவது ஒரு ஆளுக்கு ஏதாவது பிரச்சனை தலைவலி காய்ச்சி அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னாட்டா, உனக்கு வந்து சைத்தான் பார்வை இருக்குப்பா, சைத்தான் உன்னை பிடிச்சிட்டான், சைத்தான்னா பேய் அந்த மாதிரி இடத்துல சொல்கிறாங்க. உனக்கு சைத்தான் பார்வை இருக்குது, அந்த சைத்தானுடைய பிடியிலேருந்து விளக்கணுமாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு முட்டையை வச்சு ஓதி பார்ப்போம். முட்டையை வச்சு ஓதிப்பா எதுக்குன்னா அந்த ஒரு நம்பிக்கை உண்டாக்குறதுக்கு அப்படி ஏதாவது மெட்டீரியலை சேர்த்துக்குருவாங்க. சும்மா ஓதி பார்த்தா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. அதுக்காக என்ன செய்கிறது, அந்த சைத்தான் பார்வைக்கு அந்த முட்டையில் சில ஆடுற மாதிரி ஓடுற மாதிரிலாம் சில வேலைகள்லாம் செய்யலாம் தந்திரம் பண்ணி, அதுக்காக தான் முட்டை. அப்போ முட்டையை வைத்து ஓதி பார்க்குறது மார்க்கத்தில் உள்ளதா, சைத்தான் பார்வை உள்ளதுங்கிறாங்க. சைத்தான் பார்வைன்னா சைத்தான் பார்வை இல்லாத மனுஷன் யார்? சைத்தான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையே கெடுத்துவிட்டான். அப்போ வந்து நபிகள் நாயகத்திட்ட என்ன செய்கிறான், அல்ல வந்து உன்னை சைத்தான் உன்னை இம்மா இன்சானக்க மின ஷைத்தானி நசுன் ஃபஸ்தைது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம், சைத்தான்றது உனக்கு ஒரு தீண்டுதல் ஏற்பட்டால் என்கிட்ட பாதுகாப்பு தேடுங்கிறான்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சைத்தானுடைய தீண்டுதல் வரும், அதுக்கு என்ன வழிகாட்டுறான்ல, அல்லாட்ட பாதுகாப்பு என்கிட்ட பாதுகாப்பு தேடுங்கிறான். அப்போ வந்து சைத்தானுடைய பார்வை உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அந்த சொல்கிற அஜர்த்து அவருக்கு தான் சைத்தானுடைய தீண்டுதல் இருக்குது. சைத்தானின் தீண்டுதல் இல்லாத யாருமே கிடையாதுங்க. சைத்தான் வந்து என்ன செய்கிறான், வஸ்விசுஃபி சுதூரின்னாஸ், மனித உள்ளங்களுக்குள்ளே நுழைந்து தீய எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். அது சைத்தானுடைய வேலை. சைத்தான் அல்லாட்டையே கேட்டு வந்தான், என்ன செஞ்சான், உள்ள உதில் அன்னகும், அவர்களை நான் வழிகெடுப்பேன். அல்லா வெளியே போடான்ட்டான்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்த உடனே இங்கேருந்து வெளியே இறங்குன்ட்டான். வெளியே இறங்கும்போது அல்லா என்ன செய்கிறான்டா, இப்லீஸ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், எனக்கு ஒரு டைம் கொடு, எனக்கு சில வாய்ப்புகளை கொடு, உலகம் அழிகிற வரைக்கும் என்னை வாய்ப்பு கொடுன்னு கேட்குறான். ஓ உலகம் அழிகிற வரைக்கும் நீ என்னமோ பண்ணிக்க அப்படின்னோன்னு அவன் என்ன செய்கிறான், இல்லை உதில் அன்னகும், நான் மக்களை வழிகெடுப்பேன், ஆம்ரன்னகும், அவங்களுக்கு தப்பான கட்டளைகள்லாம் போடுவேன், புலையை பற்றிக்குன்னு ஆதானல் அண்ணாம், கால்நடைகளுடைய காதுகளை எல்லாம் கிழிப்பார்கள், புலையை கைருன்ன ஹல்கல்லா,
அல்லாஹ் படைத்த கோலத்தை எல்லாம் மாற்றுவார்கள் இப்படின்னு சொல்லி அவங்களுடைய முன்பக்கமாக வருவேன், பின்பக்கமாக வருவேன், வலப்புறம் வருவேன், இடப்புறம் வருவேன். ஒலா தஜித் அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அதிகமான பேர் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ காண மாட்டான்னு அல்லாட்டே சேலஞ்சு பண்ணான், செஞ்சுக்கடான்ட்டான்ல. அதனால் ஷைத்தானுடைய தீண்டுதலுக்குண்டு ஓதுறதுன்னு சொன்னீங்கன்னா ஏமாத்துறாங்க. ஷைத்தான் பார்வை, ஷைத்தானுடைய தாக்கம் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லார்ட்டையும் ஷைத்தான். அந்த ஷைத்தான் வேலை என்ன? நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை வந்துக்கிட்டு உலகத்தில் ஒரு துன்பத்தை ஏற்படுத்த அந்த வேலை அவனுக்கு கிடையாது. வழி கெடுக்கிற வேலை. ஷைத்தானுடைய வேலை என்னது? தொழுவுறால் தொழாமாக்கி போடுவான், சும்மா உட்கார போய் சினிமா பார்த்துட்டு விளாண்டுருவான், தண்ணி அடிக்காதுன்னு தண்ணி அடிக்க வச்சுருவான். இப்படி அல்லாஹ் தடுத்த பல விஷயங்களை செய்ய வைக்கிறதும் அல்லாஹ் கடமையாக்கின பல விஷயங்களை செய்யாமல் ஆக்குறதும் தானே ஷைத்தானுடைய வேலை. அந்த வேலை தான் ஷைத்தான் செய்வானே தவிர அதுக்கு முட்டையில் ஓதி பார்த்துலாம் ஜெயிக்க முடியாது. ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? ஷைத்தானுடைய தீண்டுதல் எல்லார்ட்டையுமே இருக்குது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு தெரியும். அது நம்ம சும்மா உட்காந்துருப்போமா, திடீர்னு போய் என்ன செய்யணும், இந்த மாதிரி களை வாங்கணும்னு மனசில் ஒரு எண்ணம் வருது. களை வாங்க சொல்கிற யாராக இருப்பான்? ஷைத்தான் தான். உங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா நம்ம சும்மா உட்காந்துருப்போம், அந்த போய் களை வாங்க சொல்கிறானே ஷைத்தான் தான் செய்கிறான். அப்போ நீ உடனே என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். ஷைத்தானை விட்டு யாரில் என்னை பாதுகாத்துருன்னா அந்த திருடுற எண்ணம் உடனே போயிடும். வேறு ஏதாவது தப்பு செய்யுமாறு ஷைத்தான் தூண்டுறானா அதுக்கு கவசம் என்ன? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்போ ஷைத்தான்கிட்டருந்து பாதுகாக்கிற ஒரு கேடயமாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிற ஒரு மந்திரத்தை நபிகள் நாயகம் அவர்கள் மூலமாக எல்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறதுனால அதைத்தான் எல்லாருமே செய்யணும். அது முட்டையை வச்சுக்கிட்டு போதி பார்க்குறது என்பதெல்லாம் என்ன இல்லை, அது தவறாக சொல்கிறார்கள். அது விளைவிக்கணும். எந்த துன்பம், அது ஒரு விஷயம். அடுத்ததாக போரில் கைதிகளாக பிடிபடும் கணவன் மனைவி ஜோடியை பிரித்து அந்த பெண்ணை அடிமையாக வைத்து கொண்டு அனுபவிக்க மார்க்கம் அனுமதிக்கிறதா? அது தொடர்பான சட்டம் என்ன? அப்துல் காதர் இப்ராஹிம் மதுரையைச் சேர்ந்தவர் கேட்குறார். அதாவது அடிமைகள்னு ஒரு விஷயம் மார்க்கத்தில் இருக்குது. மார்க்கத்தில்னா அந்த காலத்து வழக்கத்தில் இருந்தது. அதை ஒழிக்க முடியாத அளவுக்கு எல்லா சமுதாயங்கள்லையும் பரவி இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தான் சில வழிமுறைகளை கையாள வேண்டி இருந்துச்சு. மனுஷனை அடிமையாக வச்சுக்கிடலாமான்னு கேட்டால் தப்பு தான். அது மனுஷனை அடிமையாக வைக்கிறதுங்கிறது ஒரு நல்லது இல்லை. ஆனால் அன்றைக்கு உள்ள நிலைமை என்னென்னு கேட்டால் போர்கள் மூலமாக தான் அடிமைகள் உண்டாவாங்க. ரெண்டு நாட்டுக்கு சண்டை நடக்கும்போது என்ன செய்வாங்க? கைதியை பிடிக்கப்படுவாங்கள்ல, அந்த கைதிகளை கொண்டு போய் அடைத்து வைப்பதற்கு சிறைச்சாலை கிடையாது அந்த காலத்துல எல்லாம். சிறைச்சாலையில் போய் அடைச்சாலும் அவனுக்கு சும்மா போட்டு சோறு போட்டுட்டு இருக்க முடியாது. சிறையில் அடைக்கிறதுனால என்ன நன்மை? அடைச்சி அவனுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா காலத்துக்கு? அது முடியாது. அப்போ இவனுக்கு சோறு போடுறதுக்காக வேண்டியும் அதுக்கு அந்த பட்ஜெட்டை அரசாங்கம் சுமக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இண்டிவிஜுவலாக தனித்தனி நபர்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க. இந்தாப்பா இவனை வச்சு என்ன வேணாலும் வேலையை வாங்கிக்க, இவன் கைதியாக வந்துட்டான், என்ன வேணாலும் நீ வேலையை வாங்கிக்க, சாப்பாடை போட்டுக்க. அப்படி இதுதான் அடிமைங்கிறது. அடிமைங்கிறது எப்படின்னு கேட்டால் போர்க்களத்திலே கைதியாக பிடிக்கப்படக்கூடியவர்களுக்கு அதை ஒரு அரசாங்கத்தினால் அவங்களுக்கு தேவையானதை செய்ய முடியாது. அன்றைக்கு எந்த நாடுகளில் இந்த வசதி இல்லை. முஸ்லீம் நாடாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத நாடாக இருந்தாலும் சரி, பிடிச்சி கொண்டே அடைச்சி வைக்கிறதுக்குன்ற ஒரு வரி போட்டு பட்ஜெட்லாம் இல்லாத ஒரு காலம். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவனை பிடிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம், இவனை சும்மா விட்டோம்னா என்ன செய்வான்னா போய் மறுபடியும் படை திரட்டிட்டு வருவான். விடுதலை செஞ்சு அனுப்பிட்டோம் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? மறுபடியும் இதே மாதிரி என்ன பிடிச்சா என்ன செய்வாங்க? நம்மளை தான் விட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் சண்டைக்கு வருவான். அப்படி ஒரு காலமாக இருந்ததுனால நம்ம என்ன செய்கிறோம்? கைதிகளை பிடிக்கப்பட்டவங்களை பிரித்து கொடுத்துருவோம். மனிதன் கையில் ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால் அவன் சோறு போட்டுக்கிட்டு வேலை வாங்கிக்கிடுவான். அரசாங்கத்தில் செய்கிறாந்தா வேலை வாங்காமல் நம்ம சோறு போட வேண்டியிருக்கும். அது நமக்கு பெரிய லாஸு, அரசாங்கத்துக்கு எக்ஸ்ட்ரா சுமை. அப்படிங்கிறதுனால தான் இந்த அடிமைங்கிற ஒரு பஞ்சாயத்து வருது. அதில் ரசூல்லா இஸ்லாமிய ஆட்சியில் அடிமை இல்லைன்னு ஒழிச்சிட்டோன்னு வைங்க. ஒழிச்சோம்னு சொன்னால் உங்கள்கிட்டருந்து அவன்கிட்டருந்து பிடிச்சாலும் நீங்கள் விடுதலை செஞ்சிருவீங்க. உங்கள்கிட்டருந்து அவன் பிடிச்சான்ல, முஸ்லீம்கிட்டருந்து அவன் பிடிச்சிருப்பான்ல, அவன் அடிமையாக வச்சுக்கிட்டு இருப்பான். அவனை அதை ஒழிச்சா மட்டும்தான் நம்ம ஒழிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் என்னவாயிரும்? அடே நம்ம தைரியமாக போருக்கு போகலாம், அவங்கள பிடிச்சா நம்ம அடிமையாக வச்சுக்கிடலாம், முஸ்லீம்கள் பிடிச்சா நம்ம விட்டுருவாங்க அப்படின்னு இருக்குமையானால் நமக்கு எதிராக அடிக்கடி சண்டைக்கு வருவாங்க. அதாவது விட மாட்டாங்க. மாட்டினா அடிமையாக இருப்போம்னு சொன்னால் தோற்று போனாலும் நம்ம கஷ்டம் வரும்னு சொல்லி சண்டைக்கு வரமாட்டாங்க. போருக்கு முஸ்தீப் பண்ண மாட்டாங்க. போர் குறையும்.
உண்மை ஆகாதுன்னு இருந்தால் போருக்கு போவோம், கைது செய்யப்பட்டால் என்ன செய்வோம், கொஞ்சம் நாளில் விட்டுருவாங்க, நம்மளை ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க அப்படின்ட்டு இருக்குமே. ஆனால் அவன் என்ன செய்வான்னா எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் சண்டைக்கு வருவான். அதே நேரத்தில் அவன் நம்மளை பிடிச்சான்னு வைங்க, போரில் அவன் ஜெயிச்சிட்டான்னு வைங்க, அவன் பிடிச்சாலும் என்ன செய்வான், கைதியாக வச்சுக்கிட்டே இருப்பான், அடிமையாக வச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ நம்மளாம் அவன்கிட்ட அடிமையாக இருக்க வேண்டியவர், அவங்க அடிமையாக இல்லாமல் இப்படி எல்லாருமா சேர்ந்து ஒழிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அப்படியே நம்ம பண்ணிட முடியாது. அது போக அன்றைக்கு இருந்த ஒரு நிலைமையில் இப்போ எனக்கு ஒரு அடிமை போரில் கிடச்சின்னு வைங்க, அந்த அடிமையை எனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா நான் ஒரு ஆட்டை விற்றுருவேன். அது பல லட்சங்களை கொடுத்து ஒருத்தன் காசு கொடுத்து வாங்கியிருப்பான். இன்னையிலேருந்து அடிமை கிடையாதுன்னு சொன்னால் அவன் காசு கொடுத்துல வாங்கியிருக்கிறான், அந்த லாஸ் அவனுக்கு ஏற்படும். அந்த ஒரு நிலை இப்படி பலதையும் கவனித்து கொண்டு இது வேறு மெத்தடில் தான் ஒழிக்கணும். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா வேறு மெத்தடில் ஒழிக்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆர்வமூற்ற வகையில் இதை செஞ்சு அடிமை விடுதலை செய்யி, அதுக்கு பரிகாரம் அடிமை விடுதலை செய்யி, இதுக்கு பரிகாரமாக அடிமை விடுதலை செய்ய, அடிமை விடுதலை செய்வதற்கு என்ன நன்மை, இந்த மாதிரி ஒரு ஆர்வம் மூட்டி படிப்படியாக குறைச்சி ஒரு 100 வருஷத்துக்குள்ளே அடிமை இல்லாமல் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து என்ன கடைசியில் அடிமைங்கிறவங்களே இல்லைங்கிற அளவுக்கு வந்துருச்சு. உலகம் பூரா ஒழிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அது தனி விஷயம். இப்போ அடிமையாக பிடிக்கிறதுல ஆண்களும் பிடிக்கப்படுவார்கள், பெண்களும் பிடிக்கப்படுவார்கள். ஆண்கள் பிடிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள வீட்டு வேலைக்கு வாங்கிக்கிறோம், வேலை வாங்கிக்கிறோம், உழைப்பு வாங்கிக்கிறோம். பெண்கள் பிடிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு கேட்டால் ஒரு பெண் அடிமையாக வந்துட்டா, அடிமையாக அங்கே வந்துற பிறகு அவளுக்கு அண்ணன் தம்பி யாருமே இருக்க மாட்டாங்க, உற்றார் உறவினர்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே தான் அவள் இருப்பாள். நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும் பொழுது அவளுக்கு எந்த கணவன்கிற ஒரு செக்யூரிட்டி ஒன்றுமே இருக்காது. அதனால் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அவளை ஒரு மனைவி அந்தஸ்தில் தான் ஆக்குது. அது விபச்சாரம் மாதிரி நிறைய பேர் கருதுறாங்க. விபச்சாரம் கிடையாது. விபச்சாரம்னு சொன்னால் அவள் நினச்ச நேரத்தில் நினச்ச ஆள்கிட்ட போகலான்ட்டு அர்த்தம் வந்துடும். அப்படி முடியாது. ஒரு அடிமை பெண்ணாக இருந்தாள்னு சொன்னால் ஒரு எஜமானுக்கு தான் அவள் இருப்பாள், அந்த ஒரு எஜமானுக்கு மனைவி மாதிரி இருப்பாள். அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுதுண்டா இவளை என்ன இருந்தாலும் வீட்டில் தான் தனியாக இருக்க போகிறாங்க, இவன் கண்ட்ரோலாக இருக்க போகிறா, இவளுக்கும் சில உணர்வுகள்லாம் இருக்கிறது. அதனால் நினச்சிக்க நீ ஒரு மனைவி மாதிரி ஒருத்தி விரும்பினால் மனைவி மாதிரி வச்சுக்க, யாரை மனைவின்னு நீ தேர்ந்தெடுத்து கொள்கிறாயோ அவளோட நீ என்ன செஞ்சிக்க, குடும்பம் நடத்திக்கன்னு இஸ்லாம் அனுமதிக்குது. அதில் தான் அவர் கேட்குறாரு. இப்போ கணவன் மனைவியாக பிடிக்கப்படுறாங்க, அப்போ என்ன செய்கிறது, போர்க்களத்தில் புருஷன் பொண்டாட்டியாக பிடிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள கணவன் மனையாக வச்சுக்கிடலாமான்னு கேட்டால் வச்சுக்கிடலாம். அது மார்க்கத்தில் தடை இல்லை. ஏன் தடை இல்லைங்கிறோம்னு கேட்டால் எத்தனை அடிமை பெண்களுக்கு கல்யாணம் பண்ண நிலையில் புருஷமாரோ இருந்தாங்க. அப்படி இருந்தால் எஜமான் தொடமாட்டார். உதாரணமாக நீங்கள் அந்த பரீரா முகீஸுடைய சம்பவம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பரீரான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க முகீஸை கல்யாணம் அடிமையாக இருக்கும்போது அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த அடிமையை எஜமான் தொடமாட்டார். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி புருஷன்கிற நிலையில் ஒருத்தர் இருக்கும் பொழுது இந்த எஜமான்கள் அனுபவித்தாளுங்கிற கான்செப்ட் வராது. ஏன்னா அவளுக்கு புருஷன் இருக்கிறதுனால. பரீராங்கிற ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு கணவராக முகீஸுங்கிற ஆளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. பிறகு பரீரா விடுதலையான உடனே, அடிமையிலேருந்து விடுதலையான உடனே எனக்கு இந்த கணவன் வேணாங்கிறாங்க. வேணாண்ட உடனே அதை விட்டு விவாகரத்து பண்ணிவிட்டு வேறு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த அடிமையாக இருக்கிற பரீராவுக்கு முகீஸு கணவராக இருந்தாருன்னா என்ன அர்த்தம், எஜமான் அனுபவித்தலுங்கிற கணவன் மனைவியாக இருக்கலாம். கணவன் மனைவியாகவே இருந்தாங்கன்னா கணவன் மனைவியாக இருக்கலாம். கணவன் கொல்லப்பட்டு பிடிக்கப்பட்ட அந்த மாதிரி பெண்களாக இருந்து அதில் கணவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான், இந்த பொம்பளை மட்டும் மாட்டிக்கிட்டான், அப்படியான ஒரு நிலையில் தான் அந்த அடிமை பெண்களை அவங்க சம்மந்தம் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு, அந்த அடிமை பெண்களுக்கு சில எஜமானர்கள் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. யாராவது ஒருத்தனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு என்ன செய்வாங்க, அந்த இது செய்வாங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டில் இருந்தான்னா அந்த கணவரை பயன்படுத்திக்கிடுவார், அந்த எஜமானை பயன்படுத்திக்கிடுவார். இதெல்லாம் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் இது அனுமதிக்கலை என்று சொன்னால் அந்த அவளுடைய விருப்பம் இல்லாமலே அதை செய்வாங்க. ஒரு ஆம்பளை பெண் வீட்டில் எந்த கேள்வி கேட்பாரும் இல்லாமல் ஒரு பெண்ணு நம்மள்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொன்னால் நீங்கள் சட்டத்தை போட்டு தடுத்தாலும் அவன் செஞ்சுட்டு தான் இருப்பான். அதனால் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அதை நெறிப்படுத்துது. இந்த அடிமைகளை வைத்துக்கொள்வதை இன்னொருத்தனுக்கு மனைவியாக இருந்தால் தொடாத, அவளை நீ அடிமைன்னு வச்சுக்கிட்டுன்னு சொன்னால் மனைவி அந்தஸ்தில் வச்சுக்க, உனக்கு மட்டும்தான் அடிமையை வச்சுக்கிறேன்னு. நீ அடிமை ஆகிட்டதுனால இன்றைக்கி என் டெய்ரி நாளைக்கு அவன் டெய்ரி, 4 பேர் கூட்டு அடிமையாக இருந்தாலும் அது ஒருத்தன் தான் அதில் என்ன முடிவு பண்ணிக்கிறணும். அப்போ அந்த பெண்ணை விபச்சாரத்தில் எப்படி நடத்துவாங்களோ அப்படி நடத்தாமல் அந்த ஒரு மனைவியை எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நடத்தணும். அதே மாதிரி அவளுக்கு ஒரு பிள்ளையை பெற்றுட்டான்னு வைங்க, இவனுக்கு
பிள்ளையை பெற்றான்னு சொன்னால் அடிமைத்தலை நீங்கிரும். இவனுடைய பிள்ளைக்கு அம்மாவாக இருக்கும்போது இப்படி அடிமையாக இருப்பா. இப்படியெல்லாம் சில வேலை செஞ்சுருக்கே தவிர அடிமை பெண்களை இவங்க விபச்சாரிங்கிற ஒரு கணக்கில் மாதிரி நினச்சிட்டு பேசுகிறாங்கல்ல, அப்படி கிடையாது. விபச்சாரின்னா என்ன செய்வான்னா யார்கிட்டனாலும் போவான், ஒரு நேரத்தில் பல பேரோட தொடர்பு வச்சுருப்பான். அது குற்றமாக கருத மாட்டாங்க. அடிமை பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அடிமை பெண்கள் என்பவர் ஏறக்குறைய பொண்டாட்டி மாதிரி தான், ஒருத்தருக்கு தான் இருப்பாங்க. 4 பேர் கூட்டாக ஒரு அடிமையை வாங்கினாலும் ஒருத்தனோட மட்டும்தான் வாழ்க்கை நடத்த முடியும், 4 பேரும் நடத்த முடியாது. அவங்க பேசி முடிவு பண்ணிக்கிறவாங்க. யாருக்கும் ஒரு கல்யாணம் மாதிரி அக்ரிமெண்ட் தான். 4 பேருமை பேசி இந்தப்பா நான் இந்த பெண்ணை நான் வச்சுக்கிறேன், நீங்கள் அந்த உரிமையாக மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லி பேசி அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஆள் தான். அந்த மாதிரியெல்லாம் சில நெறிமுறைகள் இருக்கிறதுனால கணவன் இருக்கிற ஒரு பெண்ணை தொடவே மாட்டாங்க. கணவன் இருக்கிற பெண்ணை கணவனை விவாகரத்து பண்ணி ஏதாவது ஒரு அப்படி வந்தாலே தவிர கணவனோடு இருக்கிற பெண்ணை கணவனோடு வாழ இஸ்லாம் அனுமதிக்குது என்பதற்கு உங்களுக்கு அந்த பரீரா முகீஸுடைய சம்பவம் பல தடவை சொல்லியிருக்கிறோம். இந்த பரீராங்கிறவங்களுக்கு முகீஸும் கல்யாணம் இருந்துச்சு, 2 பேர் அடிமையாக இருந்தாங்க. இந்த பரீரா விடுதலை செஞ்சிட்டாங்க, ஆயிஷா நாயின் விடுதலை கொடுத்துட்டாங்க. விடுதலையான பேர் பரீரா ஆயிஷாவுக்கு அடிமையாக இருக்கேங்கிறதுனால ரசூல்லா அந்த பரீராவோட பயன்படுத்தினாங்கன்னா பயன்படுத்தலை. ஏன்னு கேட்டால் அவருக்கு புருஷன் இருக்கிறாங்க, பரீராவுக்கு முகீஸுன்னு கணவர் இருக்கிறார். அதனால் கணவரோடு இருந்தார்கள்னா கணவரோடு இருப்பாங்க. இதுதான் அதுக்கு பேசிக்கான விஷயம். அது போக இன்னொரு விஷயம், இப்போ அடிமை நமக்கு தேவையும் இல்லை. இப்போ இதை அறிஞ்சு பெருசு அமல் செய்ய ஒன்றும் இல்லை. இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு உள்ள ஒரு விஷயம் தானே தவிர இப்போ அடிமை இருக்கானா அடிமை இப்போ இல்லை தானே, அதை விளைவிக்கணும். சரி, இன்ஷா அல்லாஹ் மீதி கேள்வி அடுத்தடுத்த வரங்களில் பார்க்கலாம்.